திருவாதிரையோட இந்த திருநாள் திருவாரூரில் ஃபேமஸாக கொண்டாடுறாங்களா இல்லைனாக்கா சிதம்பரத்தில் நடக்கிறதா? அப்படி நடந்ததுன்னா அது என்ன ப்ரொசீஜர், அன்றைக்கி என்ன நடக்கும்? பிறப்பிறப்பினாலன்னா இப்ப அந்த நட்சத்திரத்துக்கு சுவாமியினுடைய அவதார ஜெயந்தின்னு யாராவது இந்த மாதிரி குழப்பங்கள் நிறைய வரும். நட்சத்திரம் வந்துட்டதுனால அது சிவபெருமானுடைய நட்சத்திரம் எல்லாம் இல்ல, சுவாமி இந்த கால கணக்குகள்லாம் அப்பா இருக்கு. ஊர்துவ தாண்டவமாக ஒரு திருவடியை தூக்கினார். அவ்வளவு பெரிய சபையிலே ஒரு பெண் இதை செய்ய முடியுமா? இதுதான் பொதுவா வழக்குல இருக்கிற ஒரு கதை. இது புராணமே ஆனாலும் நம்முடைய ஆச்சாரியர்கள் இதை சொல்லி வருகிறார்கள்னா, இவ்வளவு ஒரு ஒரு சிவபெருமான் ஸ்தானத்துல இருந்து ஒருத்தர் ஒரு பெண்ணை ஒடுக்கினார், அதுவும் இந்த மாதிரி ஒரு காரியத்தால் இதை செய்ய முடியுமாங்கிறது இதை அடியன் பார்க்கிற விதம். இதே காலத்துல இப்படியே இருந்தேன்னா உன் திருவடி நோகுமே, எங்களை காத்து கொடுக்கறது தானே பண்ணினேன் அப்படின்னு அழுது இந்த மகாசிவராத்திரி காலத்துக்குள்ள நீ இந்த திருவடியை தூக்கின திருவடியை ஊன்றி இத்தனை காலம் ஊன்றிய இந்த திருவடியை தூக்கி வீசி ஆடினாத்தான் விடுவேன்னு உயிர் துறக்கிற அளவுக்கு போயிடும். பெரிய யுத்தம் பண்ணி ஜெயிச்சதானா அப்படிலாம் இல்ல, ரொம்ப சுலபமா செஞ்ச. உட்கார்ந்த இடத்துல உத்து பார்த்தார், காமன் எரிஞ்சு போனான். வெளிப்பட்டு வந்தவர் ஆசை தீர ஆடினார், காலன் இறந்தே போனான்ங்கிற படிக்கு தான். அந்த படிக்கு இந்த வீர செயல்கள் எட்டும் பெரிய போர் திரட்டி கொண்டு போய் படையெல்லாம் வச்சுக்கிட்டு பண்ண யுத்தம் இல்லை. அவர் மூச்சு சுவாசம் விட்ட போது தியாகராஜ பெருமான் மேலே இறங்கி, அந்த மார்பு மேல இருந்ததுனால மார்பு மேலே ஏறி இறங்கி இவரும் ஏறி இறங்கினார். அது அந்த வேத துவனியோடவே அதுவும் மேலே ஏறி இறங்கின. வேதத்துக்கு ஸ்வரம் முக்கியம். அந்த ஸ்வரப்படியே இவருடைய மூச்சு சுவாசமும் இருக்கு. அதோடு சுவாமியும் ஏறி இறங்கி ஆடிய தாண்டவத்தை தான் அஜபா தாண்டவம்னு சொல்லி கொண்டாடுகிறார்கள். அதைத்தான் திருவாரூர்ல சுவாமி அஜபா தாண்டவமாகவே ஆடுகிறார். சைவ சித்தாந்த சாத்திர நூல்கள்ல சிவபெருமான் ஆடக்கூடிய தாண்டவத்தை 3 தலைப்புகள்ல பிரிப்பார். ஊன தாண்டவம், ஞான தாண்டவம், மோட்ச தாண்டவம் 3ஆக பிரிப்பார். ஆனால் ஆனந்த தாண்டவத்தை பார்த்துட்டா நான் இன்னொரு பிறவி எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை அப்பர் சுவாமிகள் ஒரு காலத்தையும் சொல்லிட்டு எந்த காரணத்துக்காகவும் இன்னொரு பிறவி சரிங்கிறத ஆச்சாரியர்கள் நிச்சயமா சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது. நிச்சயமாக சொல்ல வாய்ப்பு கிடையாது. நான் இதுக்கு எடுத்துக்கிற பொருள் இல்ல இன்னும் சில ஆச்சாரியர்களும் சொல்லக்கூடிய பொருள், இந்த தாண்டவ தரிசனம் இருக்கு இல்லையா, மோட்சத்துக்கு சென்ற உயிர்களுக்கு இதுதான் கிடைக்கும், ஆனால் நித்தியம் கிடைக்கும். இந்த தாண்டவம் அங்க வந்துட்டோம்னா முழுக்க இடைவில்லாமல் கிடைக்குமாமே, அந்த திருவடி கிட்ட உட்கார்ந்துட்டு அப்படி இருந்த அண்ணாந்து பார்த்தா இந்த சிரிப்பு தெரியுமாமே, அந்த குவிந்த சிரிப்பெல்லாம் அப்ப தெரியுமே, குமிழ் சிரிப்பெல்லாம், அதுதான் வேணும்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த உயிர் வந்து அதனால அந்த ஸ்தலத்துக்கு சுவாமி இருந்து தானே அங்கே ஆடுவதை காட்டி பேய்கள் சூழ சுவாமி ஆடுவதை அம்மையார் ஒரு 22 பாடல்கள் 11 2 பதிகங்கள் வைத்து காட்டிலே அங்கம் குளிர்ந்து அனலாடும் இடம் எங்கள் அப்பன் ஆடக்கூடிய இடம் ஆலங்காடே ஆலங்காடேன்னு வைத்து 22 பாடல்களால அந்த தலத்தையே பாடி அந்த தலத்திலே இந்த பேய்களோடு சேர்ந்து இறைவன் ஆடக்கூடிய தன்மையை காட்டி கொடுக்கிறார். ஆனந்தத்தினுடைய வெளிப்பாடு ஒரு ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல ஜெயிச்சிருச்சுன்னா நமக்கு யாரும் வந்து பைசா கொடுக்க போறாங்களா, கோப்பையை கொடுக்க போறாங்களா? வீட்டுல உட்காந்துருக்கவங்க அத்தனை பேரும் குதிச்சு எழுந்திருக்கிற இல்லையா, பார்த்துட்டே இருந்து தடால் குதிச்சு. அப்போ ஒரு எல்லை இல்லாத இன்பம் வரும்போது குதித்து மகிழ்வதுங்கிறது ஒரு இயல்பு. இந்த மாதிரி எனக்கு பக்தி செய்ய தெரியாது, உன்னை பாடுறதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா இந்த தாண்டவம் தான் எல்லான்னுட்டாங்க, அதை பாக்குறதுக்கு வரேன், எனக்கு அனுகிரகம் பண்ணு, பத்தனாய் பாடமாட்டேன், பரமனே பரமயோகி, எத்தினால் பக்தி செய்கேன், என்னை நீ இகழ வேண்டாம். வினையால வந்ததெல்லாம் போன பிறகு இந்திரியங்கள் அவனை நோக்கி மட்டும்தானே இருக்கு. அந்தபடிக்கு போய் அவர் அந்த ஆனந்த தாண்டவத்தை பார்த்து அதுல லயித்தார். அங்க போய் அப்படியே மறைஞ்சிட்டார். வாஸ்தவத்துல சிதம்பர தரிசனம்னா சிதம்பர முக்தி கிடைச்சது இவர் ஒருத்தருக்கு தான். மறுநாள் காலையில சித்தபையை திறந்து, காலையில பூஜைக்காக சித்தபையை திறந்த போது அந்த இடமெல்லாம் அந்த நெய்மனம் வெள்ள வாசம் எல்லாம் வீச சுவாமியினுடைய அதரத்திலேயும் அவர் திருமார்பிலே அவர் எல்லாம் அந்த களி சிதறி கிடந்ததாம். எங்கிருந்து இது வந்ததுன்னு கேட்டபோது சேந்தனாருடைய சிறப்பை எடுத்து சொல்லி அவர் வீட்டுக்கு சென்றவன் நான் தான் சுவாமி காட்டி கொடுத்தாராம்.
ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். ஆருத்ரா தரிசனம் பற்றி இன்று நம்மிடையே சில சுவாரஸ்ய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கு முனைவர் மதுசூதனன் கலைச்செல்வன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வருஷம் இந்த ஆருத்ரா தரிசனம்ங்கிறது வந்து சிதம்பரத்தோட இணைத்து தான் சொல்லப்படுது. சிவபெருமானோட தாண்டவங்கள் நிறையா இருக்குது. ஆருத்ரா தரிசனத்தை மட்டும் நம்ம ஏன் ரொம்ப சிறப்பாகவும் முக்கியமாகவும் சொல்கிறோம்? சிவபெருமானுடைய சிறப்புகளில் அவர் பரம்பொருளாக இருந்து படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இந்த ஐந்தொழில்கள் இதெல்லாம் செய்யக்கூடிய நிலையும், அவரையே அடியார்கள்லாம் வேண்டியிருந்து அவரை போய் அடையிறதே மோட்சம்னெல்லாம் சித்தாந்தம் நமக்கு சொல்லுது. அதனால் இறைவனை பரம்பொருள்னு பார்க்கிறோம். அந்த பரம்பொருள் படைக்க வேண்டிய காலத்தில் படைப்பு செய்யும் போது ஒரு தாண்டவம் ஆடுவார், சிருஷ்டி தாண்டவம் ஆடுவார். ஸ்திதி காத்து கொடுப்பதும் ஒரு தாண்டவமாகவே பார்க்கப்படுகிறது. சம்ஹார காலத்திலே சம்ஹார தாண்டவம் ஆடித்தான் எல்லாத்தையும் தன் திருமேனியிலே சேர்த்து கொள்வார். இப்படி எல்லா தொழிலுமே சுவாமியினுடையது தாண்டவத்தோடைய தான் தொடர்புபடுத்தி வருவது. அந்த தாண்டவ வடிவத்தை தான் பல்வேறு நிலைகளில் ஊர்துவ தாண்டவமா, ஆனந்த தாண்டவமாகன்னு பல நிலைகளில் வைத்து அந்தந்த வடிவங்களுக்குரிய இலக்கணத்தோடு வழிபாடு செய்கிறாங்க. அதில் சுவாமி செய்யக்கூடிய 108 கரணங்களுமே தாண்டவத்தினுடைய அமைப்பிலே தான் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அதனாலே தாண்டவ வடிவத்திற்கு ஒரு தனிச்சிறப்பு சொல்லப்படுகிறது. நாம் மூலஸ்தானத்தில் லிங்கமூர்த்தத்தை வைத்து வழிபட்டாலும் உண்மையில் அவர் செய்யக்கூடியது தாண்டவம் தான். அந்த தாண்டவ வடிவத்தை தான் சுருக்கி நாம் ஒரு லிங்கமூர்த்தமாக வச்சு வழிபடுறோம். அந்த விதத்தில் இந்த நடராஜ வடிவத்திற்கு ஒரு தனி சிறப்பு சொல்லப்படுகிறது. சைவாகமங்கள் கோயிலில் போய் மூலாலயத்தில் சுவாமி லிங்கமூர்த்தமாக இருக்கிற சுவாமியை தரிசனம் பண்ணுவது போலேயே சோமாஸ்கந்த மூர்த்தமாக இருக்கக்கூடியவரையும் நடராஜ பெருமான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிவ வடிவங்களை வழிபட வேண்டியதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லி அதனால தான் இந்த வடிவங்களை கோவிலில் இந்த இடத்துல வைக்கணுங்கிற வரைக்கும் கொண்டு போகிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய பெருமானுடைய அந்த தாண்டவ வடிவத்தில் ஆனந்த தாண்டவம் தெற்கே பிராந்தியங்களில் குறிப்பாக ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடியது. ரொம்ப பிரபலமாகனா அதிகப்படியான கோயில்களில் அந்த வடிவத்தை நம்ம வடக்க விட தெற்கே நிறையவே பார்க்க முடிகிறது. காரணம் சைவாகமும் பாரத தேசம் எங்கும் பரவி இருந்து சிவாலய வழிபாடுன்னா ஆகமங்களை கொண்டுங்கிற ஒரு இலக்கணம். அதனாலே அந்த ஆகம கோயில்கள் எதுவும் பெரிய சிதைவில்லாமல் இருக்கக்கூடியது அதிகபட்சம் தெற்கேங்கிறதுனால அந்த வடிவத்தை நாம் அதிகம் இங்கே பார்க்கிறோம். அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா இந்தியா முழுக்கவே இருந்திருக்கு சைவாகமம். ஏன்னா கோயில் வழிபாடு இந்தியா முழுக்க இருந்திருக்குன்னா ஆகமங்கள் சார்ந்து தான் கோயில் வழிபாடு. ஆகமங்களை தவிர்த்து வேறு எந்த நூல்களும் கோயில் வழிபாடை எப்படி செய்யணுங்கிறத பற்றி பேசுவதில்லை. இப்போ இந்த திருவாதிரை, நடராஜர், ஆருத்ரா தரிசனம்லாம் இந்தியா முழுக்க கொண்டாடி நிச்சயமா. இப்போ ஆருத்ரா தரிசனத்தோட சிவபெருமான தொடர்புபடுத்துறது எல்லா ஊர்லயும் உண்டாச்சு. எப்பயிலேருந்து இந்த மாதிரி கொண்டாட்டம் இருந்திருக்கு? சுவாமி எப்ப இருந்தாரோ அப்போலேருந்து இருந்ததுதான் எடுத்துக்க முடியும். ரொம்ப பின்னோக்கி கொண்டு போகணும், சான்றுகள் வேணும்னு கேட்டீங்கன்னா அப்படி கேட்டீங்கன்னா இப்ப அப்பர் சுவாமிகள் தேவாரத்துல திருவாரூர் நகரத்துல திருவாதிரை மார்கழி திருவாதிரை விழா கொண்டாடினதை பத்தி ஒரு பதிகமே பாடுறார். அதை சுவாமிகள் நேரில் தரிசனம் பண்ணியிருக்கார். அவர் காலத்துல அங்க அவர் எழுந்தருளி இருந்த போதே மார்கழி திருவாதிரை உற்சவம் 10 நாள் கொடியேறி பிரம்மாண்டமான ஒரு உற்சவம் திருவாதிரைக்கு திருவாரூர்ல நடந்ததை பாடுறார். நான் எப்பயும் சொல்றேன், திருவாரூர்ல எல்லாமே பாடல் பெற்றது. திருவாதிரை உற்சவமும் பாடல் பெற்ற உற்சவம். அங்க ஒரு முழு பதிகத்தை முழுக்க சுவாமிகள் திருவாரூர் மார்கழி சிறப்பை பாடுறார். முத்துவிதானம் மணிப்பொற்கவரி முறையாலே அப்படின்னு ஆரம்பித்து பாவைகள் எல்லாம் அங்க ஆடியது, பத்தர்கள் எல்லாம் சென்றது, இது எல்லாத்தையும் சொல்லி அத்தன் ஆரூரன் ஆதிரை நாளால் அது வண்ணம், இதுதான் இந்த அழகுத்தான் திருவாதிரை நாள் திருவாரூர்ல நடந்ததுன்னு ஆரம்பித்து அதுல பல்வேறு துறையை சேர்ந்த பக்தர்கள்லாம் உரிமையால் தொழுதழுவார்னு திருவாரூருக்கே வாய்த்த தியாகராஜ பெருமானை தீண்டக்கூடிய உரிமை பெற்ற நயினார்களை அப்பர் சுவாமிகள் குறிப்பிடுறார். யார் அவங்க? சிவாச்சாரியர்கள் ஒரு தனி பிரிவு திருவாரூருக்கு மட்டுமே ஏற்பட்டவர்கள் நயினார்கள்னு. பெருமானுடைய சிவபெருமானுடைய நயனத்திலிருந்து துர்வாச மகரிஷியினுடைய பத்ததியில வந்தவர்கள், நயனத்திலிருந்து வந்தவர்கள்ங்கிறதுனால அவர்களுக்கு இந்த பட்டப்பேரும் உண்டு. சிவாச்சாரியர்கள் தான் ஆகமோக்தமா தான் சிவபெருமானை பூஜிப்பார்கள். ஆனாலும் நடராஜருக்கு வந்து சிதம்பரம் தீட்சிதர்கள் பூஜைங்கிற மாதிரி இவர்களுக்கு உரிமையோடு தியாகராஜ பெருமானை தீண்டி அந்த ரகசியத்தை பார்த்து பூஜிக்கக்கூடிய சிறப்பு திருவாரூர்ல இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் ஏற்பட்டிருக்கு. அவர்கள் அப்பர் சுவாமிகள் உரிமையால் தொழுவாருங்கிறார். அதே பாட்டுல சொல்லும் போது காப்பாளியர்கள், அந்தனர், சைவர் இவ்வளவு பிரிவுகளை எடுத்து சொல்லி இவங்க எல்லாரும் இங்க இருக்காங்க. மகாவிரதிகள்னு சொல்லப்படுற காளாமுக சைவர்கள் எல்லாரும் திருவாரூர்ல 7ஆம் நூற்றாண்டுல வந்திருந்து இந்த ஆருத்ரா உற்சவத்துல கலந்துக்கிட்டாங்கன்னா அப்ப இது எவ்வளவு தொன்மையானதுன்னு புரிந்து கொள்ளலாம். அப்பர் சுவாமிகள் 7ஆம் நூற்றாண்டுல பெரிய விழான்னு சொல்றாருன்னா அதுக்கு பல நூற்றாண்டுகள் முன்னாடி இது வழக்கத்துல வந்திருக்கணுமே. அப்போ இந்த வழக்கத்துல திருவாதிரை உற்சவம்ங்கிறது 7ஆம் நூற்றாண்டுல அவ்வளவு கோலாகலமா இருந்ததுன்னா அதுக்கும் பல நூற்றாண்டுகள் முன்பாகவே இது விழாவாக வந்திருக்க வேண்டியது. அப்படி அந்த ஆருத்ரா நட்சத்திரத்தோடு சிவபெருமானை நாம் தொடர்புபடுத்தி பார்க்கிறோம். அந்த நடராஜ வடிவத்தை தேவர்கள் வழிபடக்கூடிய ஒரு அமைப்புல தான் வருஷத்துல 6 அபிஷேகம்னு
விசேஷமாக வைத்து பண்றோம். இப்போ நாம கோவில்ல ஒரு நாளுக்கு 6 கால பூஜைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. காலையில அப்புறமா ஒரு காலசந்தி முடிச்சு, அப்புறம் மத்தியான காலத்துல உச்சி சாயரட்ச, 2ஆம் காலம், இந்த மாதிரி ஒரு 6 காலமாக அர்த்த ஜாமத்தோட முடியும். தேவர்களுடைய அந்த ஒரு வருட கணக்கு நமக்கான ஒரு நாள் கணக்குன்னு எடுத்துக்கிறோம் இல்லையா? நமக்கு ஒரு வருஷங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் கணக்கு. தேவ பூஜையாக அவர்கள் நடராஜ பெருமானை வழிபடக்கூடிய அந்த 6 கால பூஜை தான். ஒரு நாள் அவங்க பண்ற 6 கால பூஜையை நம்ம ஒரு வருஷமாக விரித்து 2-3 மாதத்துக்கு ஒரு முறைன்னு வரா மாதிரி 6 அபிஷேக காலம்னு ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. அது எப்படி ஒரு நாள்ல 6 காலங்கள் காலையில உஷத்காலத்திலேருந்து ஆரம்பிச்சிருக்கோ அதே மாதிரி இங்கேயும் உத்தராயணத்துல ஒரு 3 நாட்கள், தட்சிணாயனத்துல ஒரு 3 நாட்கள்னு தேர்ந்தெடுத்து, ஏன்னா உத்தராயணத்தை நம்ம பகல் பொழுதுன்னு எடுத்துக்கிட்டு தட்சிணாயனத்தை மாலையிலேருந்து ஆரம்பிச்சு ராத்திரி பொழுதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல 3 அபிஷேகம் அதுல 3 அபிஷேகம்னு அதை பிரித்து வைத்து ஒரு சிறப்பான அமைப்பில் உத்தராயணத்தில் எடுத்துக்கிட்டோம்னா தை மாசம் உத்தராயணம் பிறந்ததுன்னா மாசியில முதல் அபிஷேகம், மாசி அடுத்தது உடனே சித்திரையில வரும், அடுத்தது ஆனி திருமஞ்சனம், கடைசி அபிஷேகத்தை ஆனி திருமஞ்சனத்தை ரொம்ப விசேஷமா அதையும் 10 நாள் கொடியேறின்னு வச்சிருக்கோம். அடுத்து தட்சிணாயனத்துல நமக்கு வரக்கூடிய மாசத்துல ஆவணி சதுர்தசி, அடுத்த உடனே புரட்டாசியில் வரக்கூடிய சதுர்தசி, அதோட மார்கழி திருவாதிரை. இதுல இந்த 6 காலத்தோட இந்த 6 அபிஷேகத்தை ஒப்பிட்டு பார்த்தோம்னா மார்கழி திருவாதிரைங்கிறது இரவு காலம் முடிந்து பகல் தொடக்கத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்த காலம், உஷத் காலம். இது 4லேருந்து 6 மணி அந்த பிரம்ம முகூர்த்த காலம். அதனால இருக்கிற அபிஷேகங்கள்ல இதுக்கு ஒரு தனிச்சிறப்புன்னு கொடுத்து வச்சிருக்கோம். விடியற் காலை வேளை இது. இந்த ஆணி திருமஞ்சனம் சொல்லும்போது உத்தரகோச மங்கை அந்த டயத்துல பண்ணுவாங்க. எல்லா கோயில்லையும் 6 அபிஷேகங்கள் விசேஷமா இருக்கிறது. உத்தரகோச மங்கையில மார்கழி திருவாதிரைக்கு இதே மாதிரி அபிஷேகம் பண்ணி மரகத நடராஜர்னு சொல்லப்படுற ஒரு வடிவம், அந்த வடிவத்துக்கு அந்த சந்தன காப்பெல்லாம் சாத்தி செய்யக்கூடிய வழிபாடு. இப்படி எல்லா கோயில்கள்லையும் இந்த 6 அபிஷேகம் நடந்தாலும் மார்கழி திருவாதிரை உஷத்காலமாக காலையில உதய காலத்துல பார்க்கக்கூடியது. அந்தந்த நட்சத்திரத்தை அந்தந்த திதியை வச்சுதான் இந்த அபிஷேகங்கள் முடிவு பண்ணப்படுது. சித்திரையில் ஓணம், சீராணி உத்திரமாம், அத்தமிகு தனு ஆதிரையில் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு பழம்பாட்டு ஒன்று வச்சிருக்காங்க. சித்திரையில ஓண நட்சத்திரம், ஆணியில உத்திரத்துல, மார்கழி மாசத்துல திருவாதிரை. இது 3 நட்சத்திரத்தை வச்சு சதுர்தசி திதி மாசியில ஆவணி புரட்டாசி. ஸோ திதியை வச்சு ஒரு 3 அபிஷேகங்களும், நட்சத்திரத்தை வச்சு ஒரு 3 அபிஷேகமான ஒரு பழம்பாடலே இதுக்கு வச்சு மன்றீஸ்வர அபிஷேக தினமாம்னு அந்த வெண்பா முடியும். அந்த மாதிரி ஒரு பாட்டை வச்சு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 6 அபிஷேகத்துக்கு கணக்கு வழக்கத்துல இருக்கு. அதுல மார்கழி மாதம்ங்கிறது விடியற்காலை பொழுதுங்கிறதுனால இந்த அபிஷேகத்தை இன்னும் சிறப்பா கொண்டாடுறோம். அன்றைய நாள் இந்த மகாபிஷேகம் நடக்கக்கூடிய விடியற்காலை பொழுதுல சந்திரனுக்கு பக்கத்துல ஆருத்ரா நட்சத்திரத்தை தரிசனம் பண்ணலாம். கார்த்தால ஒரு 3:30-4 மணிக்கு நம்ம வெளில தரிசனம் பண்ணோம்னா, சந்திர தரிசனம் பண்ணினோம்னா பூர்ண சந்திரனா இருப்பார். ஏன்னா மார்கழியில மிருகசிரீஷத்துல பௌர்ணமி வரணும், அதனால்தான் மார்கழி மிருகசிரீஷ மாசம். அந்த நட்சத்திரத்தை அடுத்த உடனே திருவாதிரை அடுத்த நாள். இப்போ மிருகசிரீஷத்துல சுவாமி தேர்ல ஏறுவார். தேர் ஏறி பௌர்ணமி திதியை ஒட்டி தேர் தரிசனம் முடிச்சு அன்று இரவு ராஜசபைன்னு சொல்லக்கூடிய அந்த ஆயிரங்கால் மண்டபத்துல முன்பகுதியில் எழுந்தருளி இரவெல்லாம் மகாபிஷேகம் சுவாமிக்கு அதிகப்படியான திரவியங்களாலே சுவாமிக்கும் சிவகாமி அம்மனுக்கும் அபிஷேகம் பண்ணி அது முடியக்கூடிய வேளையில காத்தால ஒரு 3-4 மணிக்கு ஆகாசத்துல தரிசனம் பண்ணோம்னா சந்திரனுக்கு ரொம்ப நெருக்கத்துல ரொம்ப ஒளியோட ஒரு நட்சத்திரம் தெரியும். அது ஆருத்ரா நட்சத்திரம். அப்போ ஆருத்ரா நட்சத்திரமாகவே இருந்த அந்த நட்சத்திர மண்டலத்திலேருந்தே சுவாமி நம்மளை கடாட்சிக்கிறார். அதனால இந்த உஷத்கால அபிஷேகமாக கருதப்படும் மார்கழி திருவாதிரையை ரொம்ப விசேஷமா வச்சு கொண்டாடுறோம். இதுல சிவனோட நட்சத்திரம் திருவாதிரைன்னு சொல்றாங்க. சிவன் பிறப்பிறப்பு இல்லாத ஒரு கடவுள். இந்த நட்சத்திரத்தை எப்படி நம்ம சிவன் கூட ரிலேட் பண்ணுவோம்? வடிவம் இல்லாத சுவாமியை ஒரு லிங்கத்துல தியானம் பண்ணுன்னு சொல்ற மாதிரி தான். இருக்கிற நட்சத்திரங்கள்ல அதிக ஒளி கொண்டது ஆருத்ரான்னு சொல்லப்படுற இந்த நட்சத்திரம். சூரியனை மாதிரி வெப்பம் நிறைந்ததுன்னுட்டெல்லாம் கணக்கு சொல்றாங்க. சுவாமியினுடைய குணத்தை சொல்லும் போதே அக்னி மாதிரியே சிவந்த திருமேனி, அப்படியே தகதகான்னு மின்னக்கூடியது, பொன்னார் மேனின்னு சொன்னா சுட்ட பொன். அது நாம பார்க்கிற அந்த மஞ்சள் நிறமா இருக்கிற தங்கம் இல்லை, நல்ல உருக்கும் போது அந்த சுட்ட பொன் ஒரு செந்தி நிறம் பெறும் பாருங்க, அந்த நிறமாக இருக்கக்கூடியவர் சுவாமி. அதனால இருக்கிற நட்சத்திரங்கள்ல இந்த நட்சத்திரத்தினுடைய குணம் என்னவோ அது மாதிரி இருப்பாருங்கிற ஒரு உத்தேசமா சொல்றது. அந்தபடிக்கு இந்த மாதிரின்னு எடுத்துக்கிறோம். அதனால அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு சொல்லி திருவாதிரை நன்னாள்ல அந்த நட்சத்திரம் சுவாமியோடு தொடர்புபடுத்தி பார்க்கப்படுகிறது. பிறப்பிறப்பினால என்ன, இப்ப அந்த நட்சத்திரத்தில் சுவாமியினுடைய அவதார நட்சத்திரம், இந்த மாதிரி குழப்பங்கள் நிறைய வரும். நட்சத்திரம் வந்துட்டதுனால அது சிவபெருமானுடைய நட்சத்திரம் இல்ல, சுவாமி இந்த கால கணக்குகள்லாம் அப்பாற்பட்டவர். அவர் தான் சூரிய சந்திரன் நியமிக்கிறார், அவர் தான் நட்சத்திரங்கள் எல்லாம் கொண்டாடுறாருன்னு சொன்னதுக்கு அப்புறமா சந்திர தாராதித்யாதின்னு பரதநாட்டியம் ஆடுறவங்க எல்லாம் ஒரு தியான ஸ்லோகம் சொல்லுவாங்க. ஆகாரியம்னுட்டாங்க. சுவாமியினுடைய அலங்காரமாக சந்திரனும் மற்ற நட்சத்திரங்கள்லாம் தாரை ஆதித்யன் நட்சத்திர கூட்டம் சூரியன் சந்திரன்லாம் அலங்காரமா சுவாமி மேல போட்டுக்கிறாருன்னு தான் தியான ஸ்லோகமே பரத சாஸ்திரத்துல சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது சிவபெருமானுக்கு ஒரு நட்சத்திரம்னா இது அவர் பிறந்த நட்சத்திரம், பிறப்பே கிடையாது.
அப்புறம் ஏன் நட்சத்திரம் இது அவரோட ஒப்பிட்டு பார்த்து நீங்க புரிஞ்சு கொள்ளணும்னா அந்த நட்சத்திரம் எவ்வளவு சிவப்பா எவ்வளவு வெப்பத்தோடு எத்தனை பிரகாசமா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தத்துவம்னு சுவாமி எடுத்துக்கிறோம். அதனால அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு சொல்லி அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளை ஆஹா இவ்வளவு பிரகாசமா இப்படி இருப்பாரா சுவாமின்னு கொண்டாடுறதுக்கு ஒரு காரணமா வச்சு ஆருத்ரா நட்சத்திரத்தன்றைக்கு இதை கொண்டு போறோம். பெருமாளுக்கு வந்து திருவோணம்னு சொல்றது ஆழ்வார்களே அவர் பிறந்தார்னே சொல்லிடுறாங்க. அதான் திருவோணத்தான் அந்த உலகாளும் என்பார்கள். சந்தேகத்தினாலதான் அதை அது கேட்டேன். ஆழ்வார்கள் பிறந்தார்னே சொல்லிடுறார். ஏன்னா பிறப்பிறப்பு இருப்பதினால அவருக்கு சொல்லும் போது திருவோணத்தான் உலகாளும் என்பார்கள் என்றெல்லாம் சொல்லுவார். அவதாரம் எடுக்கிறது அவதாரம்னாவே அது வந்துடுறதுனால அந்த நட்சத்திரம் அவருக்கே ஆன நட்சத்திரம். இப்போ ராமனுக்கோ கண்ணனுக்கோ பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி சுவாமிக்கு நம்ம பண்ண முடியாது. ஏன்னா தெரியாது. அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை என்னும் போது எப்படி நிர்ணயம் பண்ண முடியும்? இப்போ பிறப்புங்கிறது இவருக்கு இல்லை. அதனால தான் இந்த ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு சொல்லும்போது திருவோணம் திருவாதிரைன்னு ரெண்டுத்துக்கும் திருன்னு ஒரு சிறப்பு கொடுக்குறாங்க. ஆமா. இருக்கிற நட்சத்திரங்களே இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கு தான் திருன்னு ஒரு சிறப்பு கொடுத்தாலும் அது பிறந்த நட்சத்திரமே திருவோணம். சுவாமிக்கு பிறப்பிறப்பு இல்லை. அதனால இது அந்த அந்த வெண்மை அந்த அந்த அவ்வளவு தகிக்கக்கூடிய அந்த குணம் அந்த அந்த நட்சத்திரத்துக்கு கூடிய பிரகாசம் இதெல்லாத்தையும் பொருந்தி நீ சுவாமி இப்படி இருப்பாருன்னு மனசுல நீ யோகிச்சுக்கோ அப்படிங்கிற அளவில் எடுத்து. இப்போ நீங்கள் வந்து ஸ்ரீரங்கம் அரையர் சேவை பேசணும் நம்ம இதே சேனலில். அந்த ஒரு ஆர்வத்தில் கேட்குறேன். திருவாதிரையோட இந்த திருநாள் திருவாரூரில் ஃபேமஸாக கொண்டாடுறாங்களா இல்லைனாக்கா சிதம்பரத்தில் நடக்கிறதா? அப்படி நடந்ததுன்னா அது என்ன ப்ரொசீஜர், அன்றைக்கி என்ன நடக்கும்? திருவாரூரை பொறுத்த வரைக்கும் அப்பர் சுவாமிகள் காலத்திலேருந்தே ஒரு பதிகம் கிடைச்சிடுது. ஆனந்த தாண்டவத்திற்கு தலைநகரமாக சிதம்பரம் இருப்பதனால அங்கேயும் இது விசேஷமாக இருந்து வருகிறது. திருவாரூரில் இது 10 நாள் விழா. இதுக்குன்னு யாகசாலை அமைத்து எல்லா உற்சவம் மாதிரி இதுக்கு பந்தக்கால் எல்லாம் பண்ணி மார்கழி திருவாதிரை 10 நாளும் திருவெம்பாவை உற்சவம்னு கொண்டாடப்படும். மாணிக்கவாசகர் எழுந்தருளி அங்கே இருக்கக்கூடிய சுவாமி சன்னதியில் போய் நின்று அவருடைய ஸ்தானத்தில் ஒரு ஓதுவாமூர்த்திகள் இருந்து அவருக்கு பரிவட்டம் மாலை மரியாதை எல்லாம் செய்து வைத்து மாணிக்கவாசகராகவே அவரை பாவித்து அந்த இடத்துல இருந்து 20 திருவெம்பாவை பாடல்களையும் ஒவ்வொன்றாக ஓதுவாமூர்த்திகள் பாடுவார். ஒவ்வொரு பாடலும் முடித்த உடனே ஒரு நைவேத்தியம், சுவாமிக்கு ஒரு தீபாராதனைங்கிற கணக்கில் 20 பாடல்கள் பாடி திருவெம்பாவை உற்சவம் 10 நாள் நடக்கும். சாயங்கால வேளத்தில் சுவாமிக்கு கல்யாண சுந்தர மூர்த்தத்தை, கல்யாண சுந்தரராக ஒரு சுவாமி திருமேனி உண்டு, அம்பிகையினுடைய கரத்தை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய வடிவம், அந்த வடிவத்தை கோவிலில் புறப்பாடு செய்து ஊஞ்சல் மண்டபத்துக்கு கொண்டு வந்து ஊஞ்சல் மண்டபத்திலே சுவாமி எழுந்தருளி இருப்பார். அவர் கூட சுக்கிரவார அம்மன் கௌரி ஸ்வரூபமாக அந்த அம்மன் வந்து விரதம் இருந்து சுவாமியை அடைந்தாருங்கிற மாதிரி ஒரு கணக்கிற்காக இந்த பாவை நோன்புங்கிறது நமக்கு பழந்தமிழர் இலக்கியத்திலேயே வரக்கூடியது. தைநீராடல் எல்லாம் பாடுவதாக சொல்லப்படுது. இந்த மார்கழி மாதத்திலே நோன்பு நோற்று நல்ல ஒரு கணவன் வேண்டும் என்று பெண்கள் விரதம் இருந்தாள்னு இதோடைய தாக்கத்தை தான் திருப்பாவையில ஆண்டாள் அனுஷ்டிக்கிற அந்த விரதத்திலையும் பார்க்கிறோம். மாணிக்கவாசகரும் அதேபடிக்கு. ஆனால் இங்கே வந்து கல்யாணம்னா சிவபெருமானையே அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு நாயிகா பாவத்தை நேரடியாக அப்படி கொள்ளாமல் திருவெம்பாவையில் அவரே சொல்லிடுறாரு, திருக்கல்யாணம் அடியார்களோடையே எங்களுக்கு ஆகணும். இந்த சரீரம் உன் அடியார்களோடு இருந்து அவர்களுக்கு தொண்டு செய்து உன்னை வந்து அடையக்கூடிய அளவிற்கு இந்த உயிரை பக்குவப்படுத்தணும். அந்தபடிக்கு வேண்டிக் கொண்டே அவர் நோற்பதாக ஒரு 20 நாள் நோன்பு. அதுல சக்தி தத்துவமாக இருக்கக்கூடிய அருள்தன்மையை கொண்டாடி அந்த அருள் வடிவமாக எங்களை நீ ஆட்கொண்ட விதம் உன்னுடைய திருவடிக்கே நாங்கள் ஆட்பட வேண்டும்ங்கிற ஒரு நோக்கத்தோடு, உயர்ந்த ஒரு நோக்கத்தோடு மாணிக்கவாசகர் திருவண்ணாமலை தலத்தில் இந்த திருவெம்பாவை நோன்பை நோற்று. அதனால தான் அண்ணாமலையார் பற்றின ரெஃபரன்சஸ் ரொம்ப வரும். திருவெம்பாவை சொல்லும் போதே ஆதியும் அந்தமும் இல்ல அருட்பெரும் சோதியன்னு தான் ஆரம்பிப்பார். ஆரம்பிக்கும் போதே அண்ணாமலையார் அடிக்கமலம் சென்றதுன்னா நேரடியாகவே திருவண்ணாமலை பற்றிய குறிப்புகளை திருவெம்பாவையில் வைத்தே பாடுவார். அது ஆச்சாரியர்களும் சொல்லுவது அங்கே இருந்த காலத்திலே தான் அவர் திருவெம்பாவை பாடினார், அங்கே தான் அவர் பாவை நோன்பு நோற்றார்னு சொல்லப்படுகிறது. அப்படி அவர் பாடிய அந்த 10 நாட்கள் நோன்பு நாளைத்தான் திருவெம்பாவை உற்சவமாக மார்கழி திருவாதிரையோடு தொடர்புபடுத்தி நடக்கிறோம். இப்போ திருவாரூரில் காலையில் திருவெம்பாவை பாராயணமும் சாயங்காலத்தில் சுவாமிக்கு கல்யாண சுந்தரர் உற்சவம். ஏன்னா கல்யாணம்ங்கிற அந்த மங்கள நிகழ்ச்சியோடு தொடர்புபடுத்தப்படுறதுனால அவரே எழுந்தருளி ஊஞ்சல்ங்கிறதும் அந்த மங்களமாகவே கருதப்படுவதால் தம்பதிகள் இருந்து ஆடுவது போல ஒரு ஊஞ்சல் உற்சவத்தை செய்து முடித்து கடைசி நாள், அதாவது நிறைவு நாள் எப்படின்னா இப்போ சரியா 8ஆம் நாள்னு வச்சுக்கலாம். 10 நாளில் 8ஆவது நாள் சாயரட்சை காலத்தில் தியாகராஜ சுவாமி ஆஸ்தானத்திலேருந்து புறப்படுவார். அஜபா தாண்டவம் ஆடிக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ராஜநாராயணன் மண்டபம்னு ஒரு மண்டபம், சோழ மன்னர்களுடைய பேர்லேயே எடுப்பிக்கப்பட்ட ஒரு கம்பீரமான மண்டபம், அங்கே அவர் எழுந்துருள பண்ணுவாங்க. அது 8ஆம் திருநாள் சாயரட்சை அங்கே வந்துடுவார். மறுநாள் கார்த்தாலேருந்து அங்கேயே எல்லா காலங்களும் பூஜையாகி 9ஆவது நாள் இரவு சாயரட்சை முடிந்து சுவாமிக்கு அந்த முசுகுந்த அர்ச்சனைன்னு சொல்லக்கூடிய முசுகுந்த சகசரநாமம்னு சொல்லக்கூடிய ஒரு 1000 நாமங்கள் சொல்லி விசேஷமாக அர்ச்சனை எல்லாம் செய்து நிறைய பிரசாதங்கள்லாம் கண்டொருள செய்து அன்று இரவு தியாகராஜ சுவாமிக்கு மகாபிஷேகம் ஆகும். பழைய திட்டத்தின்படினா 12,000 பழமெல்லாம் கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டதாக சொல்லுவாங்க. 12,000 வாழைப்பழங்கள் கொண்டு. அதையுமே எப்படின்னா அந்த தார் வருது இல்லையா, அதை கோவில் தர்மகர்த்தா அது பல ஆண்டுகளாக வடபாதிமங்கலம் மரியாதைக்குரிய தியாகராஜ முதலியார் பரம்பரையில் வந்தவங்கள்ட்ட அதை நிர்வாகத்தை பார்க்குறாங்க. அது ரொம்ப பேர் போன
விஷயம் அந்த திருவாரூர் கோயில் நிர்வாகம் இன்று வரைக்கும் அவங்க தான் பண்ணிட்டு வருது. அந்த காலத்துல விருந்த மண்டபடி அதெல்லாம் கணக்கின்படி ஒரு வாழைத்தார் எடுத்து அந்த அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இப்படி உலுக்கி பார்ப்பாங்க. அதுலேருந்து ஒரு பழம் உதிர்ந்துருச்சுன்னா அந்த தாரை எடுத்து வச்சிருவாங்க. ஒரு பழம் விழக்கூடாது. அது அது பூஜை அது அந்த அந்த தாரே நிராகரிச்சிருவாங்க. சுவாமிக்கு பஞ்சாமிர்த அபிஷேகத்துக்கு பழம்னா அதுல அந்த தாரில் இருக்கிற மொத்தமும் அவருக்கு போகணும். ஒரு பழம் உதிர்ந்துருச்சுன்னா அது அது ஒண்ணு விழுந்துருச்சு இல்லையா, அப்போ அது தோஷமாயிடுது. அதனால அதை எடுத்து வச்சிருவாங்க. தனியா வச்சுட்டு அவருக்குன்னா அது முழுக்க ஒரு தாரே அவருக்கு வரணும். இப்படி கணக்கு செய்து 12,000 அதிகப்படியான திரவியங்கள்லாம் கொண்டு சுவாமிக்கு விசேஷமாக பெரிய அபிஷேகம் எல்லாம் நடந்து அது ராத்திரி முழுக்க நடந்து திருவாரூர்ல அவர் தான் பிரதானங்கிறதுனால அவருக்கே தான் ஆருத்ரா அபிஷேகம். அச்சலேஸ்வரம்னு திருவாரூர் கோயிலுக்குள்ளேயே இன்னொரு பாடல் பெற்ற ஸ்தலம் இருக்கு. அங்க ஒரு நடராஜ சுவாமி இருக்கார். இவருக்கு அபிஷேகம் எல்லாம் முடிஞ்ச உடனே ஆருத்ராவை முன்னிட்டு அவருக்கும் சங்கரமா ஒரு அபிஷேகம், அடுத்து ஒரு 1.5-2 மணி நேரத்துக்குள்ள அங்கே ஒரு அபிஷேகம், அதுவும் உடனே நடக்கும். இதெல்லாம் முடியறதுக்கு ஒரு 3-3:30 மணி போல ஆயிடும் விடியற் காத்தால. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள சிவாச்சாரியார்கள் சுவாமியினுடைய ரகசிய திருமேனிக்கு பாத தரிசனம்னு சொல்லக்கூடிய ஆண்டிற்கு 2 முறை கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சிறப்பான தரிசனத்தை அதற்கு தகுதியா சுவாமி அலங்காரம் பண்ணுவாங்க. திருவாரூர் தியாகேச பெருமான் ரகசிய திருமேனி, நடுவுல கந்தரை தரிசனம் பண்ணவே முடியாது. சுவாமி அம்பாளுக்கான திருமுகத்தை மட்டும்தான் தரிசனம் பண்ண முடியும். அப்படி இருக்க சிவபெருமான் சுவாமியினுடைய வலது திருவடியையும் அம்பாளினுடைய இடது திருவடியையும் பீடத்திலிருந்து கீழே தொங்க விட்டார் போலே எழுந்தருளை பண்ணியிருப்பாங்க. அந்த 2 திருவடியும் நிஜபாத தரிசனமாக அன்றைய தினமும். இதுல ஒரே ஒரு கேள்வி. திருவாரூர்ல தியாகராஜ சுவாமிகள் நீங்க சொல்ற மாதிரி முகம் மட்டும்தான் தெரியுது, பாக்கி ஃபுல்லாவே எப்ப பார்த்தாலுமே அந்த மாலையெல்லாம் போட்டிருப்பாங்களா? ஆமா, எப்பவுமே பார்க்க முடியாது. உள்ள உள்சாத்து நிறைய வஸ்திரம் எல்லாம் சாத்தி பட்டு மாலைகள் ஆபரணத்தாலே திருமேனி முழுக்க மறைத்திருந்து என்னைக்குமே பார்க்க முடியாது ஃபுல்லாவே. அந்த உயிருக்கு அந்த தகுதி வரும்போது தான் கூப்பிட்டு காட்டி கொடுப்பார். அந்த தியானத்திலேயே ஈடுபட்டு இருந்து இருப்பவர்களுக்கு தானே கூப்பிட்டு ஒரு நாள் காட்டி கொடுப்பாருங்கிறது தான் ஐதீகமாக அங்கே கடைபிடிக்கப்படுகிறது. அதனால ரகசிய திருமேனியாக அவர் வைத்திருக்கிறார். இப்போ ஆருத்ரா தரிசனம் நம்ம வந்து ஆனந்த தாண்டவத்தோட ரிலேட் பண்ணுறோம். 2 கேள்வி. சிவன் வந்து நிறைய தாண்டவங்கள் வந்து நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக ஊர்துவ தாண்டவம் வருது, காலசம்மார தாண்டவம் வருது, ஆனந்த தாண்டவம் வருது. இந்த மாதிரி ஒரு டயத்தில் சந்தியா காலத்தில் பிரதோஷ தாண்டவம் வருது. இப்போ இந்த ஊர்துவ தாண்டவம் எடுத்துட்டாக்க திருவாலங்காட்டிலையும் சொல்கிறாங்க, சிதம்பரத்துலேயும் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக காளியோட ஆடின அந்த அந்த டான்ஸ் அதோட நிச்சயமாக தாத்பரியம் ஏதாவது அதில் ஒன்று இருக்கணும். அது எங்கே நடந்தது? திருவாலங்காடா இல்லைனாக்க சிதம்பரம்? ஆச்சாரியர்கள் வாக்கின்படி பார்த்தா 2 ஸ்தலத்தையும் இது சொல்லப்படுது. நேரடியாக மாணிக்க வாசகர் சிதம்பரத்தில் காளிக்கு சுவாமி இந்த மாதிரி ஆடி அனுகிரகம் பண்ணினதை பதிவு பண்ணிடுறார். மாணிக்க வாசகர் பதிவே பண்ணிடுறார். அப்போ அதில் மாற்றுக்கிறதுக்கு தில்லையில் இது நடந்ததையும் எல்லாத்தையும் சொல்லிடுறார். அதனால தான் மாணிக்க வாசகர் குறிப்பாக அகவலில் சொல்லும்போது அம்பாளுக்கு அனுகிரகம் பண்ணதை தனியாக சொல்லி காளிக்கு அனுகிரகம் பண்ணதை தனியாக சொல்லுவார். அம்பாளுக்கு அந்த தரிசனத்தை அப்படியே கொடுத்து அவள் அதை பெற்றுக்கொண்டு அனுகிரகம் பண்ணினது, காளிக்கு தன்னளவில் அவளுடைய அந்த நிலையை மாற்றி கொடுத்து அமைதியாக்கி அமர்த்திய சிறப்புன்னு 2யுமே மாணிக்க வாசகர் தனித்தனியாகவே பதிவு பண்ணுறாருன்னு போது அப்போ அங்கே நிச்சயமாக இதோடு தொடர்புபடுத்தப்பட்ட புராணம் என்பது தெளிவாகிறது. அதே நம்பிக்கையோடு தான் இங்கேயும் கூட காரைக்கால் அம்மையாரால் பாடப்பட்ட திருவாலங்காடு தலத்தை மூத்த தலம்னு அது கொண்டாடப்படுகிறது. அம்மையாரே பாடிய சிறப்புடைய அந்த தலத்திலும் இதே புராணம் நடந்ததாகன்னு சொல்லப்படுகிறது. அதிகபட்சம் எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட புராணம்னா அதன் மூலமாக சிவபெருமான் செய்யக்கூடிய உபதேசத்தை ஒரு ஊர்ல தான் செஞ்சாருன்னு இருக்க வேண்டியதில்லை. இது இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த குழப்பம். நீங்க மொத்த பாரத தேசத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ராமாயணம் மாதிரி ஒரு மகாகாவியம் இந்த இடத்துல நடந்தது நடந்ததுக்கு ஒரு குறிப்பு உண்டு. அதுல எடுத்துக்கிட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான கதைகள் பல இடங்கள்ல இருக்கும். இப்போ வைணவ தலங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல திருப்புட்குழின்னு ஒரு தலம் இருக்கு. அங்க விஜயராகவ பெருமானா திருமாலுக்கு ஒரு ஆலயம் உண்டு. அங்க வந்து ஜடாயு சம்ஸ்காரத்தெல்லாம் அங்கதான் பண்ணினாருன்னு வைஷ்ணவ ஸ்தல புராணம் சொல்லுகிறது. ஆனா பிரபலமாக அறியப்படுவது புள்ளிருக்கு வேலூருங்கிற வைத்தீஸ்வரர் கோயில்ல ஜடாயுக்கு சம்ஸ்காரம் எல்லாம் ஜடாயு குண்டமே வைத்து அங்க அந்த நம்பிக்கை எல்லாம் உண்டு. ஜடாயு வழிபட்டதை சம்பந்தர் பாடுறார். அப்ப சம்பந்தர் காலத்துல இருந்து இந்த நம்பிக்கையும் இருந்துட்டு வருது. இதே அளவுக்கு தொன்மையான ஆழ்வார்கள் பாடிய ஒரு ஸ்தலத்துக்கும் அதே புராணத்தை தொடர்புபடுத்தி பார்க்கிறோம். இப்போ இன்னும் பிரபலமாக இருக்கக்கூடிய கஜேந்திர மோட்சம் மாதிரி கதை எடுத்துக்கிட்டீங்கன்னா வைஷ்ணவ புராணங்கள்லயே பல கோயில்கள் கஜேந்திர மோட்சத்தை சொல்லுவாங்க. என் வடக்க பெயர்ந்த போது வடநாட்டுல ஒரு 2-3 கோயில்கள்ல இது தல புராணமாக இருந்து அந்த குளத்தையே காமிச்சு இதே குளம் தான் அவங்க சொல்றாங்க. அப்போ புராணங்களினுடைய வீரியம் எந்த அளவுக்கு போச்சுன்னா மக்கள் வந்து இதை நம்மோடு தொடர்புபடுத்திக்கணும், இங்கேயே அது நடந்ததுன்னு எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இது ரொம்ப தொன்மையானதுன்னு நம்புறேன்.
இங்கேயே செங்கல்பட்டுக்கு பக்கத்துல மதுராந்தகம்னு ஒரு கோவில் இருக்கு, பிரபலமான ராமர் கோயில், சோழர் காலத்துல இருந்து ரொம்ப பிரம்மாண்டமான கோயில், ஏரிகாத்த ராமர்னு அறியப்படுகிறார், ரொம்ப விசேஷமான திருமேனி. அங்க சொல்லக்கூடிய ஸ்தலபுராணம், ராமன் வந்து சீதையை மீட்டு கொண்டு திருப்ப அயோத்தியாவுக்கு போகும்போது இந்த பிரதேசத்துல முனிவர்கள்லாம் இருந்தாங்க. குறிப்பிட்ட ஒரு முனிவரையே சொல்லி, அவர் வந்து என்னால அயோத்தியாக்கெல்லாம் வந்து உன்னோட பட்டாபிஷேகத்தை தரிசனம் பண்ண முடியுமா தெரியல, இங்கேயே எங்களுக்கு ஒரு பட்டாபிஷேக தரிசனத்தை காட்டி கொடுன்னு அவர்கள் தவம் செய்து கேட்டதுனால சக்கரவர்த்தி திருமகன் அவர்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு பரத சத்ருக்னர்களோடு சீதையோடு கூட ஒரு பட்டாபிஷேக கோலத்தை இங்கேயே காட்சி கொடுத்தார். இப்ப இதை வால்மீகி சொல்லல, ஆனா இந்த ஸ்தலத்தை சோழர் காலத்துல இருந்து கோயிலாக கொண்டாடுகிறோம். ராமானுஜர் வாழ்க்கை வரலாற்றோடு ரொம்ப நெருங்கிய தொடர்புடைய ஸ்தலம். அப்போல இருந்து இந்த ஒரு நம்பிக்கை இருந்து வந்திருக்கு. திருவயோத்தி பெருமாள்னு அவருக்கு பேர் வைத்து சோழர் காலத்தை கல்வெட்டெல்லாம் வருது. மதுராந்தக சோழர் காலத்திலேயே எடுப்பித்த ஊருன்னு எல்லாம் தெரியுது. இப்ப வால்மீகி சொல்லாத ஒன்றை இவர்கள் செய்கிறார்கள்னு. இது இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல பல கோயில்கள்ல வரும்போது ராமர் இவ்வளவு இடத்துல நின்னு போயிருப்பாரான்னு சந்தேகிக்கிற அளவுக்கு ஆயிடும். அங்க பரதர் காத்துக்கிட்டு இருக்காரு, அங்க அவசரம், போற வேண்டிய நேரத்துல நின்னு போனாரான்னா மக்களுடைய நம்பிக்கையை ஸ்திரப்படுத்துவதற்கு எங்கள் ராமன் எங்க ஊருக்கே வந்திருக்கார், ராமன் நேரா இங்க திருவடி பதிச்சிருக்கார், இங்க நின்றுக்காருன்னும் போது அந்த காலத்துல எத்தனை பேரால அயோத்தியா தரிசனம் பண்ணிருக்க முடியும்? 1000 வருஷத்துக்கு முன்னாடி திருவயோத்திக்கு போய் தரிசனம் பண்றதுங்கிறது எத்தனை பேரால முடியும்? அங்க மட்டும் இல்ல, இங்கேயும் பட்டாபிஷேகம் கொடுத்தார், இங்க ஒரு காட்சி கொடுத்தார், நாங்க இங்கேயே தரிசனம் பண்ணிக்கிட்டோங்கிறது மக்களுடைய நம்பிக்கையை ஸ்திரப்படுத்துவதற்காக. இந்த கேள்வியே வருதுனாக்க திருவாலங்காட்டுல அந்த மூர்த்தமே இருக்கு. அதுதான் இப்போ சோழர் காலத்துல அங்கேயே மூர்த்தம் அங்க இருக்கு. இருக்கு. குளத்துக்கரையில காளி சன்னதி பிரம்மாண்டமாக சோழர் காலத்திய திருமேனியாகவே இருக்கு. இருக்கு. அந்த 50 திருமேனி காளியினுடைய திருமேனி அவ்வளவு அழகு, அவ்வளவு அழகு அந்த காளியினுடைய திருவுருவம். இப்போ இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்கேயும் தில்லைக்காளி கோவில் சோழர் காலத்துல இருந்து இருந்து வர ஒரு ரொம்ப பிரபலமான கோயில். அங்கேயும் ஒரு ஆச்சரியமான திருமேனி அம்பாளுக்கு சோழர் காலத்திலேயே செய்து வழிபாடு செய்கிறார்கள். அந்த நிசும்பசூதினியினுடைய வடிவ மூலஸ்தானத்தில் இருக்கிற மூர்த்தம் சோழர் காலத்திய திருமேனி. அப்ப 1000 ஆண்டுகளாக 2 கோயிலுமே இது இருந்துட்டு வருதுன்னா அந்தந்த ஸ்தலத்துல வெவ்வேறு காலத்துல நடந்ததாக இருக்கலாம்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஊர்துவ தாண்டவத்தை ஒரு இடத்துல தான் பண்ணணும்னு என்ன நிர்பந்தம்? சுவாமி எங்கெங்க பண்ணணுமோ அங்க பண்ணினார்னு ஒரு நிர்பந்த கணக்குல நாம எடுத்துக்கொள்கிறோம். அந்த அளவுல தான் இதை பார்க்க முடிகிறது. சோ அதனால இது வந்து இங்க அங்கன்னு பிரிச்செல்லாம் பார்க்க, இந்த ஸ்தலத்திலேயே நடந்தது, இங்கேயும் நடந்தது, வெவ்வேறு காலத்துல நடந்ததுன்னு எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். அந்த ஊர்துவ தாண்டவம் நடந்த அந்த நிகழ்வை வந்து சொல்ல முடியுமா? அதுக்கு பிரபலமாக சொல்லக்கூடிய புராணம் இப்ப சிதம்பரத்திலேயே எடுத்துக்கிட்டோம்னா, சுவாமி இங்கே பதஞ்சலி வியாகரபாதர்களுக்கு ஆனந்த தாண்டவ தரிசனம் கொடுக்குறேன்னு வார்த்தை கொடுத்துருக்கார். அவங்க தபசு பண்றாங்க. இதை தெரிந்து கொண்டு இன்னும் அநேக தேவர்கள்லாம் கூடிவிட்டார்கள். அதுக்கான நாள் நெருங்கி வருகிறது. அப்போ அந்த தில்லை வனமாக இருந்த பகுதி, அங்க இருந்த காளி அன்னை, நம்ம இடம் இது, நாம் தானே இங்க இத்தனை காலமும் இருந்தோம், வனம் நம்முடையதாச்சேன்னு சொல்லி இங்கே யார் வருவது, எப்படி பண்ணலாம்னு இடைமறித்ததாகவும், அவளுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு சிவபெருமான் ஒரு ஒரு போட்டி மாதிரி அமைத்தார்னு சொல்லப்படுகிறது. அடியன் அளவுல சுவாமி வந்து ஒன்னத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு போட்டி இது மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை. அதுக்கு மேலே ஊர்துவ தாண்டவமாக ஒரு திருவடியை தூக்கினார், அவ்வளவு பெரிய சபையிலே ஒரு பெண் இதை செய்ய முடியுமா? பொதுவா வழக்குல இருக்கிற ஒரு கதை. இது புராணமே ஆனாலும் நம்முடைய ஆச்சாரியர்கள் இதை சொல்லி வருகிறார்கள்னா, இவ்வளவு ஒரு ஒரு சிவபெருமான் ஸ்தானத்துல இருந்து ஒருத்தர் ஒரு பெண்ணை ஒடுக்கினார், அதுவும் இந்த மாதிரி ஒரு காரியத்தால் இதை செய்ய முடியுமாங்கிறது, இதை அடியன் பார்க்கிற விதம் அந்த தாண்டவம் ஆய்கொண்டே இருக்கிறது. சிவபெருமான் தாண்டவம் ஆடக்கூடியது யோக தாண்டவமாகத்தான் ஆடுகிறார். அதிலிருந்து விழுந்த அந்த குண்டலினி கீழே விழுந்ததை அடியன் பார்ப்பது அது குண்டலினியாகவே பார்க்கிறேன். அதை காலால தூக்கி மொத்த திருமேனியை ஒரு நேர்கோட்டில் நிறுத்துறார், ஒரே நேர்கோட்டில் நிறுத்துறார். அது குண்டலினி பிரயோகம் பண்ணி போகக்கூடிய அந்த மூலாதாரத்திலிருந்து அது புறப்பட்டு போகக்கூடிய இப்படிதான் எடுத்துக்கணும். அது குண்டலினியானது மூலாதாரத்திலிருந்து திருவருளாலே யோகம் பயில்பவர்களுக்கு அந்த இடா பிங்களா நாடி ரெண்டும் போய் சுஷும்னால கலந்து அங்கிருந்து அது அடி வயிற்றிலிருந்து புறப்பட்டு குண்டலினி மேல் நோக்கி போகுது. அதை சுவாமி ஒவ்வொரு சக்கரமா ஏத்துவரா மாதிரி ஏத்தி கொண்டு போய் அதை மேலே தூக்கி நிப்பாட்டுவது என்பது, அந்த குண்டலினி மேலே போய் பிரம்மராந்திரத்துல கலக்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த யோகம் பயில்பவர்களுக்கு அகங்காரம் முதலியவைகள் இல்லாமல் போய் அவர்கள் ரொம்ப சாந்தமாயிடுவாங்க. அதனால தான் இந்த தரிசனத்தை பார்த்தவுடன் அன்னையும் சாந்தப்படுத்தினார். இப்போ உடனே என்ன ஆகும்? இப்ப காளிக்கு இதெல்லாம் தெரியாமல் இருந்ததான்னு ஒரு கேள்வி வரும். சுவாமியினுடைய சக்தி வடிவமாகத்தான் அந்த அம்பிகையும் பார்க்கிறோம். அவளை கொண்டு ஒரு திருவிளையாடல், அவ்வளவுதான். இப்ப தக்ஷ யாகத்துக்கு சுவாமி சொன்ன வார்த்தையை மீறி அம்பாள் போனா இதை செய்யலாமா? தம்பதிகள் மாதிரி நம்ம பார்க்கும்போது கணவன் சொன்னதை அவளே மீறி விட்டாளே, இது இப்படி ஆகுமான்னு கேட்டா அந்த இடத்துல தத்துவார்த்தமாக பார்க்கணும். தக்ஷனும் அவங்களுக்கு ஒரு பிள்ளை மாதிரி, சுவாமி அம்பாளுக்கு ஒரு பிள்ளை மாதிரி. அம்பிகை அருள் வடிவம். ஏதானா ஒரு வார்த்தை நம்ம சொன்னா திருந்துவானா, நம்ம சொல்லி அவனை திருத்திடலாமா, என் சுவாமியை இப்படி எதிர்க்கிறானே, அடிபட்டு விழுவானே இவன்ற ஒரு எண்ணத்துல நான் போய் தீர்க்கிறேன்னு திருவருள் விளக்கம் போல அம்பிகை புறப்பட்டு வந்தது. இது இந்த மாதிரி இதை வந்து ஒரு மாமனார் மாப்பிள்ளை சண்டை அளவுக்கெல்லாம், அது சமயத்துல பௌராணிகர்களும் கதை சொல்லும் போது ஒரு சுவாரஸ்யத்தை சேர்க்கிற பேர் வழின்னு இது ஒரு மாதிரி இப்ப இறங்கி போகும்போது ஒரு மகள் தந்தை மாப்பிள்ளை மாமனார் மாப்பிள்ளை சண்டை இந்த மாதிரி அதை கொண்டு வந்து விடும்போது அது ஒரு மாதிரியா போயிடுது.
அதே காரணம் தான் இப்ப அம்பாள் வந்து கைலாயத்திலேருந்து புறப்பட்டு வந்தாள். சுவாமி சுவாமிக்கு சபிக்கிறதுங்கிறதெல்லாம் விஷயமே கிடையாது, தண்டனையே கிடையாது. சுவாமி தண்டனையும் அனுகிரகம் தான். சுவாமி அடித்தாலும் அனுகிரகம் தானே தவிர்த்து அது சாபம் ஒழிஞ்சு கிடையாது. போங்கிற மாதிரி விஷயம் கிடையாது. அப்படி நம்ம கிட்டயே அவ்வளவு பார்க்கிற சுவாமி அருள் வடிவம் திருமேனியில பாதியா இருக்கிற அம்பாளை போய் நீ கீழே போ, பறவையா பிறந்துடு, இதுவா போ, அப்படி சாபமாக இல்லை. நினைத்து பாருங்கள், மயிலாப்பூருக்கு அம்பிகை எழுந்தருளி மயில் வடிவமாக இருந்து அவள் பூசித்தால் அன்றி கபாலீஸ்வரம்னு நமக்கு ஒரு கோயில் கிடைச்சிருக்குமா? கிடையாது. அவ்வளவுதான். இந்த பிரதேசத்துல இருப்பவர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும், தான் வந்து எழுந்தருளி இருப்பதற்கு ஒரு காரணம் வேணும். அந்த காரணத்தை அம்பாளை கொண்டு செய்தார். காஞ்சிபுரம் அதே மாதிரி. காஞ்சிபுரத்துக்கு அதே தான், திருவண்ணாமலைக்கும் அதே தான். இதை ஒரு காரணமாக வைத்து அந்தந்த தேசத்திலேயும் அனுகிரகம் பண்றதுக்குன்னு தான் எழுந்தருள்வதற்கு அம்பிகை அருள் வடிவம். அருள் வந்து தீண்டி விட அங்கே சிவம் தோன்றியது. சிவத்தை உணர்வதற்கு அருள் துணையாக இருந்தது அப்படின்னு எங்குமே நிறைந்திருக்கிற பிரம்மத்தை ஒரு வடிவத்துல நான் பார்க்கிறேன்னா அருள் அங்கே எனக்கு அனுகிரகம் பண்ணி அருள் வடிவமாக சுவாமி எனக்கு காட்சி தந்தார். இப்படித்தான் அம்பிகை வந்திருந்து பூஜை பண்ணினா. இப்போ புராணங்களை எடுத்துக்கிற விதம் வந்து அது தனியே ஒரு நிகழ்ச்சியே பண்ணணும். அது அந்த மாதிரி. அப்போ ஊர்துவ தாண்டவத்திற்கு ஒரு யோகாபியாசத்தை அன்னைக்கு சொல்லிக் கொடுத்து நம்மை போலேயே ஆக்ரோஷமாக எல்லாத்துக்கும் ஒரு நிலையில தடுமாறி இருக்கக்கூடிய ஒரு உயிரை சாந்தப்படுத்துவது போலே தான் அம்பிகையை நிறுத்தினார். அதை காண்பிப்பதற்குத்தான் காதுல இருந்த அந்த ஸ்பட்டிக குண்டலினி மாதிரி, அதுவும் அழுத்தி கட்டப்பட்ட ஒரு மணி மாதிரி, அது கீழிருந்து நோக்கி ஒவ்வொரு ஆதாரமாக கடந்து கொண்டு போய் மேலே தூக்கி நிறுத்திய போது ஒரு நேர்கோட்டில் முதுகுத்தண்டுல அது பிரயோகம் பண்ணி போகக்கூடிய விதத்தை காட்டி கொடுப்பதாகத்தான் எடுத்துக்க முடிகிறது. அதை தரிசனம் பண்ண உடனே அன்னைக்கு தெரிந்த அளவிலே அவளும் அந்த இடத்துல சுவாமி இதுல வந்து போட்டி ஜெயிச்சார் அதெல்லாம் கிடையாது. நிச்சயமாக அப்படிலாம் அதான் திரும்பி சுவாரஸ்யத்துக்குன்னு எடுத்துக்கிட்டா இப்படி எல்லாம் போய் நிற்கும். ஆனா அது விபரீதம் எங்க போகுதுன்னா, அப்ப சுவாமி இப்படி அசிங்கப்படுத்துவாரா? ஒரு இவ்வளவு பெரிய சபையிலே ஒரு பெண்ணை வந்து, அதுவும் சக்தி வடிவம் தான் அவளும், அத மாதிரி ஒரு நீச்சமான எண்ணம் நமக்கு இருக்கலாம், சுவாமிக்கு போய் அதை உதாரணமா சொல்ல முடியுமாங்கிறது தான். அந்த மாதிரி போகும்போது இது கொஞ்சம் பார்த்து பேச வேண்டிய இடங்கள். அடுத்தது இன்னொன்று, மதுரையில் வந்து கால்மாரி ஆடிய கனக சபைசா, அதோட தாத்பரியம் என்ன? இது எப்போதுமே இடது பதம் தூக்கி ஆடுறவர் அங்கே வந்து வலது பதம் தூக்கி ஆடுறது. மதுரையில் முதல்ல சுவாமி தரிசனம் கொடுத்தது மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தன்னைக்கு. திருக்கல்யாணமாகி முடித்து விருந்து ஏற்பாடாகி எல்லாருக்கும் விருந்தெல்லாம் பரிமாறிட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அம்பிகை கிட்ட வந்து ஒரு 2 பேர் மட்டும் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. யாருன்னு பார்த்தா பதஞ்சலி வியாகரபாதர். அவர்கள் இல்லை, எங்களால சாப்பிட முடியாது, நாங்க மத்தியான பூஜை சிதம்பரத்துல தரிசனம் பண்ணிட்டு தான் சாப்பிடுற வழக்கம், எங்களுக்கு அது விரதம். அந்த ஆனந்த தாண்டவத்தை நாங்க இப்ப சிதம்பரம் போய் தரிசனம் பண்ணாம இங்க எங்களால விருந்து சாப்பிட முடியாதுன்னு சொன்ன போது, அம்பிகை வந்த அதிதிகள்ல 2 பேர் சாப்பிடாம போனா அது தோஷமா போயிடுமேன்னு சுவாமி கிட்ட போய் வேண்ட, அதென்ன பிரமாதம், வாங்க இங்கேயே இந்த தரிசனத்தை கொடுக்குறேன்னு சுவாமி அங்கே போய் வெள்ளி அம்பலமாக அந்த அம்பலத்தை ஆக்கி அங்கே அவர்களுக்காக ஆனந்த தாண்டவ தரிசனம். எப்போதும் போலேயே சுவாமி அங்கேயும் இடது திருவடியை தூக்கித்தான் முதல்ல ஆடினார். மதுரையிலையும் முதல்ல ஆடினது அப்படித்தான். திருவிளையாடற் புராணம் தெளிவா சிதம்பரத்துல என்ன கூத்தோ அதே கூத்து அங்கேயும் அரங்கேற்றினார். அதுல அவருக்கு வேண்டிக்கிறாங்க, தில்லை மாறியே இங்க வந்து இந்த ஆனந்த தாண்டத்தை தரிசிப்பவர்களுக்கு இந்த அனுகிரகம் எல்லாம் பண்ணணும்னே பதஞ்சலி வியாகரபாதர்கள் வேண்டிக் கொள்வதாக அது அப்படித்தான் சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறமா அந்த அதே புராணத்துல கால்மாரி ஆடின படலம்னு வரும்போது வெள்ளியம்பல கூத்தாடின படலம் முதல்ல, அது பதஞ்சலி வியாகரபாதர்களாக ஆடிய அந்த திருவிளையாடல். அதுக்கப்புறமா பல பாண்டிய மன்னர்கள் தலைமுறையெல்லாம் முடித்து ஒரு குறிப்பிட்ட பாண்டிய மன்னன் பரம சிவபக்தன், அவன் எல்லா கலைகள்லையும் கற்று தேர்ந்திருந்தான், நாட்டிய கலை தவிர. இந்த 64 கலைகள்ல நாட்டிய கலை தவிர இது எல்லாத்துலயும் அவன் பெயர் பெற்று விளங்கினான் என்றும், அவனுடைய சபைக்கு சோழ நாட்டிலேருந்து வந்த ஒரு புலவர், எங்க மன்னன் எல்லா கலையிலையும் சிறந்தவன், உனக்கு நாட்டிய கலை தெரியாதேன்னு அவனை சொன்னதுனால அந்த கலையும் நான் கற்றுக்கொள்கிறேன்னு அவன் ஆரம்பித்து தாண்டவ கலையை, நாட்டிய கலையை கற்றுக்கொண்டு பார்த்தபோதுதான் ஒரு ராஜ்யம் பண்ணிடலாம் போல இருக்கு, இந்த கலை ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னு அப்பதான் உணர்ந்தானா. இதுல மனசு, உடம்பு, இந்த பலம் அந்த பலம் எல்லா பலமும் ஒன்று சேர்ந்து தாள ஞானம் இருக்கணும், உடனே கற்பனை இருக்கணும், இதை ஒரு போரை நடத்திடலாம் போல இருக்கு, நாட்டியம் கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னு அவன் வருந்தினானா. அப்பதான் உடல் இது எவ்வளவு உழைப்பு இல்லைங்கிறது தெரிந்து கொண்டு, இது இப்படி இருக்க ஒரு மகா சிவராத்திரி உற்சவம், அன்னைக்கு 4 ஜாமமும் சொக்கநாதருக்கு அபிஷேகம் எல்லாம் நடக்க போகுது. நித்திய சிவதரிசனம் பண்ணக்கூடிய மன்னன் அன்னைக்கு கோயிலுக்கு போகும்போது அந்த வெள்ளி அம்பலத்தை கடக்கிறான். அப்போ ஒரு நிமிஷம் நின்று பார்க்கறான், நான் பார்த்த காலத்திலேருந்து இவர் இந்த இடது திருவடியை தூக்கி ஆடினாரே அப்படியே நிற்கிறாரே, கத்துக்க ஆரம்பிச்சு கொஞ்ச காலத்துல என் உடம்பெல்லாம் இவ்வளவு வலிக்குதே, இப்படியே நிற்கிற இவருக்கு திருமேனி எப்படி நோகும், யோ எங்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு தூக்கின அந்த திருவடியை வைக்காம இப்படி இருக்கியேன்னு அழ ஆரம்பிச்சாராம். இதே காலத்துல இப்படியே இருந்தேன்னா உன் திருவடி நோகுமே, எங்களை காத்து கொடுக்கறது தானே பண்ணினேன் அப்படின்னு அழுது, இந்த மகாசிவராத்திரி காலத்துக்குள்ள நீ இந்த திருவடியை தூக்கின திருவடியை ஊன்றி, இத்தனை காலம் ஊன்றிய இந்த திருவடியை தூக்கி வீசி ஆடினாத்தான் விடுவேன்னு உயிர் துறக்கிற அளவுக்கு போயிடுறான். அப்படி அவன் உயிர் துறக்க சென்ற நேரத்துல சுவாமி அவனுக்காக அனுகிரகம் பண்றதுக்கு தூக்கி வீசிய இடது திருவடியை கீழே ஊன்றி, எப்போதும் ஊன்றி இருக்கிற வலது திருவடியை தூக்கி ஆடி கால் மாறி ஆடின விடணும்னு அந்த அனுகிரகத்தையும் பண்ற.
அதனால முதல்ல ஆடிய அம்பலக்கூத்து வெள்ளி அம்பலக்கூத்து எப்போதும் போலே இடது திருவடியை தூக்கினது தான். அடுத்து இந்த ஒரு பாண்டிய மன்னன் வேண்டி கேட்டுக்கொண்டதன்படி காலை மாற்றி ஆடி கொடுத்தார்னு அங்கே சிறப்பு சொல்லப்படுகிறது. இப்போ மார்க்கண்டேயருக்காக அருள் புரிஞ்ச ஸ்தலம் வந்து திருக்கடையூர். திருக்கடையூரில் வந்து காலசம்பார மூர்த்தி. எப்படி வந்து பிரகலாதனுக்கு வந்து நரசிம்மர் அருள் புரிஞ்சாரோ, ஆக்சுவலாக வந்து அப்போ வந்து தூணை பிளந்து வந்து இரண்யகசிபுவை வதம் பண்ண மாதிரி, இந்த இடத்துல வந்துட்டு யமதர்மராஜனை வதம் பண்ணாரா, விரட்டினாரா? அந்த 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 நடனத்தை வந்து நம்ம எப்படி சொல்கிறது? காலசம்பார நடனம். சிவபெருமான் 8 வீரச் செயல்கள் செய்தார். அட்ட வீரட்ட தலங்கள்னு ஒன்று பதிகங்கள்லேருந்து சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஒவ்வொரு தலத்தையும் வீரட்டம் வீரட்டம்னே சொல்லுவாங்க. திருவதிகை வீரட்டம், கண்டியூர் வீரட்டம், கடவுர் வீரட்டம், எல்லாமே வீரட்டலங்கள் தான். ஒவ்வொன்றிலையும் 8 பராக்கிரமங்கள் சிவபெருமானுடைய அதிவீர செயல்கள்லாம் காட்டப்படுகிறது. அதிலே காலனை கொன்றார்னு சொல்லுவது தத்துவார்த்தமாக பார்த்தோம் என்றால், காலம்ங்கிறது நேர கணக்கு. அதனால தான் யமனை காலன்னு சொல்கிறோம். நேர கணக்கு அவங்ககிட்ட தான் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு மூச்சு சுவாசங்கிறது அவன் கையில் இருக்கிறதுனாலே காலன்கிறோம். அந்த காலனால் கட்டுப்படுத்த முடியாத ஒரே ஒருவர் சிவபெருமான் தான். அதே தான் காமசம்ஹாரத்திலையும் ஆசைக்கு விழாதவர்கள் யாருமே இல்லை. இப்போ திருமாலோ பிரம்மனோ அவதாரம் பண்ணி வந்தாங்கன்னா சீதை பேரில் இருந்த காதலை ராமன் எடுத்து சொல்றார். சீதையை பிரிந்த போது மனம் வருத்தப்படுறார். இது அதனால உயிர் வர்க்கம்னு ஆயிட்டாலே இந்த காலம் காமம் இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு போயிடுறோம். இதையெல்லாம் வென்றவன் பரம்பொருள். அப்போ அதை காண்பித்து கொடுக்கணுங்கிறதுனாலே காலசம்ஹாரம், காமனை எரித்தது, இதெல்லாம் சுவாமி வந்து வீரச் செயல்களாக செய்கிறார். இது பெரிய வீரமா பெரிய பராக்கிரமான்னு கேட்டால் மற்றவர்களால் இது முடியவே முடியாது. அதை சுவாமி மட்டும்தான் பண்ணுவார். விதின்னு சொல்லப்படுற பிரம்மனுடைய சிரசை கிள்றார். விதிக்கு விதியை விதிப்பவர் சுவாமி தான். விதினா பிரம்மசிர கண்டனம்னு சொல்லி திருக்கண்டியூர்ல அந்த ஸ்தலத்துல பண்றார். இப்போ பிரம்மனுடைய தலையை கிள்றார் அப்படிங்கிற போது அவனுடைய விதியை நிர்ணயம் பண்ணுவார் சுவாமி. கடைசியில் எல்லாத்தையும் முடிப்பவன் யமன்னா அவனை முடிக்கக்கூடியவர் சுவாமி. ஆசை எல்லாரையும் எரிக்கும் அப்படின்னா, காமம் எல்லாரையும் எரிக்கும்னா அவனை எரித்து முடிக்கக்கூடிய வீரத்தழல் சுவாமி கிட்ட தான். அதனால தான் இது பெரிய யுத்தம் பண்ணி ஜெயிச்சதானா அப்படிலாம் இல்லை. ரொம்ப சுலபமா செஞ்ச. உட்கார்ந்த இடத்துல உத்து பார்த்தார், காமன் எரிஞ்சு போனான். வெளிப்பட்டு வந்தவர் ஆசை தீர ஆடினார், காலன் இறந்தே போனான்ங்கிற படிக்கு தான். அந்த படிக்கு இந்த வீரச் செயல்கள் 8ம் பெரிய போர் திரட்டி கொண்டு போய் படையெல்லாம் வச்சுக்கிட்டு பண்ண யுத்தம் இல்லை. ரொம்ப சாமான்யமா செய்யக்கூடியது தான். ஆனா நம்மளால அவங்க யாரையும் ஜெயிக்க முடியாது. விதியை ஜெயிக்க முடியாது, காலனை ஜெயிக்க முடியாது, ஆசையை ஜெயிக்க முடியாது, திரிபுரங்கள்னு சொல்லக்கூடிய ஆணவாதி மலங்களை வெல்ல முடியாது. இதெல்லாத்தையும் ரொம்ப சாமான்யமா சுவாமி செஞ்சு முடித்ததுனால இந்த வீரச் செயல்களாக இந்த 8ஐ வைத்து சொல்றோம். ஏன்னா நிறைய பேர் கேட்கிறாங்க, இந்த வீரஸ்தானம் வீரச் செயல்னு சொன்னா படை திரட்டி கொண்டு போய் பெரிய யுத்தமா போறான்னா ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சுலபமா செஞ்சுட்டார். இதுல ஒண்ணுத்துலதான் தேர் கட்டிக்கிட்டு போரெல்லாம் திரிபுர சம்ஹாரத்துக்கு போறார். போனவர் கையில ஒரே அம்பு தான் இருந்தது. மாணிக்கவாசகர் ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தம் கையில்பர். 2வது அம்பே நான் பார்த்தது இல்லையேம்பர். ஏன்னா ஒரு அம்பு குறி தப்பினாத்தான் 2வது அம்பு வேணும். சிவபெருமான அம்புக்கு குறி எப்படி தப்போம்? ஒரே அம்பு தான். அந்த அம்பையும் அவர் பயன்படுத்தலையா. யுத்த தளத்துல போய் நின்னாரு, பார்த்து சிரித்தார். தட்சிணாமூர்த்தியுடைய புன்னகை மாதிரி அந்த புன்னகை உடனே அவங்களுக்கெல்லாம் ஞானத்தை கொடுத்தது. ஆணவாதி மலங்களை 30 அசுரர்களும் இழந்து அது எரிக்கப்பட்ட, அதாவது திரிபுர சம்ஹாரம்னா அந்த 3 நகரங்கள் எரித்தார்னு சொல்றாங்க. எரித்த நகரங்கள் ஆணவம், கண்மம், மாயை ஆகிற 3 தான். திருமூலர் திருமந்திரத்துல இந்த வீரச் செயல்களை தத்துவார்த்தத்தை சிறப்பா பாடி கொடுத்திருக்காரு. முப்புறமாவது மும்மல காரியம்ங்கிறார். முப்புறம் எரித்தார்னா ஆணவம், கண்மம், மாயைங்கிற இந்த 3 மலங்கள். இதுதான் 3 நகரங்களா இருந்து, ஒன்று மிதந்தது, ஒன்று பூமியில இருந்தது, ஒன்று நடுவில் இருந்ததுங்கிறது இந்த 3 மலங்கள் தான். அதை 3ஐயும் எரிக்கிறது ஒரு பெரிய காரியம் இல்லை. சுவாமி நின்னார்னா அப்படி பார்த்து ஒரு சிரிப்பு, அந்த இடத்துல எரிக்கப்பட்டது, அவ்வளவுதான், உடனே எரிச்சிட்டார். அப்ப அவங்களாம் அடியார்கள் ஆயிட்டாங்க. இதேபடிக்குத்தான் இந்த வீரச் செயல்கள் 8ஐயும் சுவாமி செய்கிறார். அதுல எல்லாத்திலையும் நம்மளால வெல்ல முடியாதது எல்லாத்தையும் சாமான்யமா ஜெயிச்சிட்டார். அதனால்தான் அவர் பரம்பொருள். அந்த பரம்பொருளை வேண்டிக் கொண்டால் காமத்திலிருந்து மீள்வது, யமபயத்திலிருந்து மீள்வது, விதிபயத்திலிருந்து மீள்வதெல்லாம் நமக்கும் ஏற்படுங்கிற எண்ணத்திலே இவர்களை, இந்த சுவாமியை நாம வணங்குறோம். அந்தபடிக்கு இந்த 8 ஸ்தலங்கள்லையும் சுவாமி செய்தது, சுவாமி உட்கார்ந்து கொண்டே செஞ்சாலும் அதுவும் தாண்டவம் தான். சிவபெருமான்கிற ஒரு தத்துவம் இருக்கிறதுனால தான் அசைவு இருந்துகிட்டே இருக்கு. இந்த தாண்டவங்கிறதுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, உலக இயக்கம் ஒரு குறிப்பிட்ட அளவுல தான் நடக்குது. அதை ஏதோ ஒரு உள்ள இருந்து ஏதோ ஒன்று கட்டுப்படுத்தி கொண்டு இயக்கி கொண்டு இருக்கு. அது அசைவுனால தான் அது உணரப்படுகிறதுங்கிறதுனால அசைந்து கொண்டே இருப்பது சிவத்தன்மையினாலேன்னு எடுத்துக்கிறோம். அசையாம படுத்துட்டோம்னா அது சவம்னு சொல்றோம் இல்லையா? அதுக்குள்ள சிவம் இருக்கிற வரைக்கும் அசைவு இருந்துகிட்டே இருக்கும். நாம உறங்கும் போது எங்க அசைவு இருக்குன்னு கேட்டா உள்ளுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்குல்ல, இது தாளம்.
இந்த தாளத்துல கொஞ்சம் பேதம் ஏற்பட்டாலும் நமக்கு கிடுகிடுன்னு வந்துரும், உட்கார்ந்துருவோம். வேரியேஷன் ஒரு சின்ன அதனால தான் சம்ஹாரத்தையும் சுவாமி பண்றார். கடல் அலை இருக்கு, எப்போதும் ஒரு குறிப்பிட்ட வேகத்துல வந்துகிட்டு போயிட்டு இருக்கு. திடீர்னு அதுல ஒரு ஒரு வேறுபாடு ஏற்பட்டு அந்த அலை 10 மாடி உயரத்துக்கு புறப்பட்டு வந்த போது சம்ஹாரம் தானே நடந்தது. அத்தனையும் அழித்து கொண்டு போகக்கூடிய இது எல்லா பூதங்களையும் அந்த அளவுல கட்டுப்படுத்தி வச்சிருக்கார். இயங்கக்கூடிய அளவுல அது அந்த ரிதத்துக்கு அது அந்த தாளத்துல அது அப்படியே இயங்கிக்கிட்டு இருந்ததுன்னா உத்தமமா இருக்கும். அது கொஞ்சம் முன்னையோ பின்னையோ குறைத்தாலோ கூட்டினாலோ அங்க சம்ஹாரம்ங்கிறது தான் ஏற்படுது. இந்த இந்த நடனத்திலயும் வந்து திருவாரூர் ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். ஆமா, இருந்தாடும் அழகர். அதை பத்தி ஒரு 2 வார்த்தை. தியாகராஜ சுவாமி இருந்தாடும் அழகர். அவர் சிம்மாசனாதிபதிங்கிறதுனால சிம்மாசனத்துல உட்கார்ந்து தான் இருப்பார். ஆனா அதுல அவர் ஆடிக்கிட்டு இருக்கார். அதுல அவர் ஆடுறார். எப்படின்னா இப்போ திருவாரூர்ல அந்த திருமேனி தியாகராஜர்னு சொல்லப்படுற அந்த ரகசிய திருமேனி மகாவிஷ்ணுக்காகத்தான் முதல்ல புறப்பட்டு வெளியில வந்தார். அது பங்குனி மாத கிருத்திகை நட்சத்திரத்துல கமலான்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமியும் திருமாலுமாக சேர்ந்து அங்கே தவம் செய்தார்கள். கமலை வழிபட்டதால் கமலை. திருவாரூரை கமலாலயம்னு சொல்லுவது மகாலட்சுமி, தாமரை பூவில் இருப்பவளான மகாலட்சுமி வழிபட்டதுனாலே கமலை. அவளும் அந்த சக்தியாகவே கமலாம்பிகைங்கிற நாமத்தோட அம்பிகையும் பராசக்தியும் வெளிப்படுகிறாள். அதனாலே அந்த கமலாலயத்திலே திருமாலும் மகாலட்சுமியும் வேண்டினது வழிபட்டது எதுக்குன்னா ஒரு பிள்ளை வரம் வேணுங்கிறதுக்காக வழிபட்டார்கள் என்றும், அதனால தான் வசந்த காலம்னு நம்ம சொல்லக்கூடிய காலம் பங்குனி கிருத்திகையிலிருந்து தொடங்குகிறது. அதனால தான் திருவாரூர்ல வசந்தோத்சவம்னு கொண்டாடுறோம். மன்மதனுடைய வருகை. திருமாலுக்கும் மகாலட்சுமிக்கும் மன்மதன் பிள்ளையாக பிறந்தான். அதுக்கு என்ன ஆணிவேராக இருந்ததுன்னா, அந்த வரத்தை வேண்டுவி அவர்கள் நின்றபோது சுவாமி அவருடைய மனசிலிருந்து தோன்றிய ஒரு வடிவமாக இந்த சோமாஸ்கந்த மூர்த்தத்தை வெளிப்படுத்துறார். ஒரே பீடத்துல விட்டு பிரியாதபடிக்கு சுவாமி சக்தி, நடுவுல முருகப்பெருமான் குழந்தையாக ஞான வடிவமாக இருக்கக்கூடிய ஸ்கந்தன். இந்த 3 பேருமாக இதை 3 நாடிகளோட சத்து சித்து ஆனந்தம் சொல்லக்கூடிய நிலையில் இப்படி எல்லா விதத்திலையும் அதை ஒப்பிட்டு பார்ப்பார்கள். இப்படி சுவாமி அம்பாள் சுப்பிரமணியரோட தோன்றிய அந்த வடிவத்தை மகாவிஷ்ணுவிட்டே ஆன்மார்த்த மூர்த்தியா கொடுக்கிறார். சைவாகம முறையிலே சிவபூஜை பண்றோம்னா அந்த நம்ம வச்சு வழிபடுற நம்முடைய அந்த பூஜைக்கான மூர்த்தத்தை ஆன்மார்த்த மூர்த்தம். ஆன்மாதான் அவருக்கான ஸ்தானம். அதனால தான் பூஜை பண்ணும்போது ஒரு பெட்டியில தான் வச்சிருப்போம், அப்படியே வைக்கக்கூடாது. அந்த பெட்டி உடம்பு, அந்த உடம்புக்குள்ள ஆன்மாவா சுவாமி இருக்கார். அதனால தான் பூஜை முடிச்சதுக்கு அப்புறமா பெட்டிக்குள்ள வச்சு சுவாமியை ஒடுக்கிறதுக்கு முன்னாடி சிவதத்துவத்தை சில முத்திரைகளாலையும் மந்திரங்களாலையும் கொண்டு வந்து மனசுல ஒடுக்கிடுவோம். அதனால தான் திருமூலர் சொல்லும் போது உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். உடம்பு ஆலயம், உள்ளுக்குள்ள பெருங்கோயில்னு சொல்லக்கூடிய மூலஸ்தானம், அதுல சுவாமி இருக்கார். இதுல நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கோயிலுக்கே போவனா நீனே வாசம் தான். ஆனா அது வந்து ஒரு வாயிலாரால முடிஞ்சது, ஒரு பூசலார் நாயனாரால தான் முடிஞ்சது. இது இப்ப உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் நான் நினைச்சிட்டேன்னா, எனக்குள்ள இருக்க சுவாமியை நான் பார்த்துட்டேன்னா நான் சுவாமி மாதிரி நடந்துக்கணும். சொல்றவங்க யாராவது அப்படி நடந்துக்கிறோமா? குறைந்தபட்சம் சுவாமி யார்ட்டையும் வித்தியாசம் பார்க்க மாட்டார், எல்லார்ட்டையும் அன்போட தான் இருப்பார். கேட்டவங்களுக்கு எல்லாம் எல்லாத்தையும் கொடுப்பார். இந்த குணத்துல ஏதாவது ஒண்ணு நம்ம கிட்ட இருந்துதானே, அது அப்படித்தான் போகணும். அந்த அளவுக்கு தான் வளரணும். வளர்ந்ததுக்கு அப்புறம் திருக்கோயில் வேண்டாம். அதாவது இந்த உடம்போட போய் கோயில் வழிபாடு வேண்டாம். உடம்ப கோயிலா பார்த்துட்டான்னா, இருந்த இடத்துல கண்ணை மூடினான்னா கும்பாபிஷேகமே நடத்தி கொடுத்தாரே பூசலார் நாயனாருக்கு. மயிலாப்பூர்ல வாயிலார் அப்படித்தானே தன்னைத்தானே கோயிலா பாவிச்சு இருந்த இடத்துலயே வழிபாடு செஞ்சு சிவத்தை அடைந்தார் இல்லையா? அந்த அளவுக்கு உயரும் போது இது அது வரைக்கும் கோயிலுக்கு போய்கிட்டே இருக்கணும். இது ஆயுசு முழுக்க ஒரு 70-80 வருஷம் தொடர்ந்து போனோம்னா ஒருவேளை தோன்றலாம். அனுகிரகம் இருந்தா 3 வயசுலயும் 4 வயசுலயும் கூட தோன்றலாம். அது அவரவர்கள் அளவில். ஆனா போகாமலேயே நாம இருந்துட்டு உடம்பே எனக்கு கோவில் நானே சுவாமின்னா அது ஆணவத்துல தான் போய் முடியும். அந்தபடிக்கு இங்கே இந்த மகாவிஷ்ணுனுடைய ஆன்மார்த்தமாக இவர் வந்ததுனால, ஆன்மார்த்தம்ங்கிறதுனால மனசுல அந்த திருமேனியை எழுந்தருளை பண்ணிக்கிறார், ஹிருதயத்துல வச்சுக்கிறார். திருப்பார்கடல்ல சயனம் பண்ணி இருந்த போது ஹிருதயத்திலே அந்த திருமேனியை வைத்துக்கொண்டு மகாவிஷ்ணுனுடைய மூச்சு சுவாசம் ஸ்ருதி வேதங்கள், அந்த வேதத்தினாலே அந்த சோமாஸ்கந்த மூர்த்தத்தை வழிபாடு செய்கிறார். விடங்க மூர்த்தமாக வந்த தியாகராஜ பெருமானை அவர் வழிபாடு செய்கிறார். திருமால். அதனால தான் திருவாரூர்ல அந்த ஸ்தானமே நீங்க பாத்தீங்கன்னா ஓவியத்துல பார்க்கடல்ல திருமால் சயனத்துல இருப்பார். அவருடைய பாதத்துக்கிட்ட மகாலட்சுமியும் பூமாதேவியும் 2 தாயார் இருப்பாங்க. ஹிருதயஸ்தானத்துல தியாகராஜா உட்கார்ந்து இருப்பார். அப்போ அவர் மூச்சு சுவாசம் விட்ட போது தியாகராஜ பெருமான் மேலே இறங்கி, அந்த மார்பு மேல இருந்ததுனால மார்பு மேலே ஏறி இறங்கி இவரும் ஏறி இறங்கினார். அது அந்த வேதத்வனியோடவே அதுவும் மேலே ஏறி இறங்கின. வேதத்துக்கு ஸ்வரம் முக்கியம். அந்த ஸ்வரப்படியே இவருடைய மூச்சு சுவாசமும் இருக்கு. அதோடு சுவாமியும் ஏறி இறங்கி ஆடிய தாண்டவத்தை தான் அஜபா தாண்டவம்னு சொல்லி கொண்டாடுகிறார்கள். அதைத்தான் திருவாரூர்ல சுவாமி அஜபா தாண்டவமாகவே ஆடுகிறார். இன்னைக்கும் அதே காரணத்தினால்தான் தியாகராஜ பெருமான் வெளியில எழுந்தருளும் போது நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ மார்கழி திருவாதிரைக்கு ஒரு நாள் முன்னாடியே வெளில வருவார். பங்குனி உற்சவத்துல வசந்தோற்சவத்துக்கு வெளியில எழுந்தருள்வார். அப்புறம் தேருக்கு எழுந்தருள்வார். இந்த மாதிரி 3 வெவ்வேறு நிகழ்ச்சிகளுக்காக ஒரு வருஷத்துல இந்த 3 காலங்கள்ல சுவாமி வெளியில எழுந்தருள்வார். வரும்போதெல்லாம் அஜபா தாண்டவம் தான். அப்போ தெற்கு வாசல் வழியே சன்னதியிலேருந்து வெளியில வருவார்.
அப்ப அவருக்குன்னு உரித்தான மாணிக்கத்தண்டு பிள்ளைத்தண்டுலாம் சொல்லி ரொம்ப வித்தியாசமான ஒரு அமைப்புல அவரை சுமந்து கொண்டு வருவார். இப்படி இருக்கும் அது ஒரு தண்டுல எழுந்துருவார். ஆ. எல்லா கோயிலையும் சப்பரமோ இல்ல கேடயத்திலயோ வைக்கும்போது 2 தண்டு கட்டுறோம் இல்லையா? தியாகராஜ பெருமானாக எந்த ஸ்தலத்துல வந்தாலும் ஒரு தண்டு தான் சுமந்து வரும் தண்டு. ஓ, எந்த அதுதான் அந்த இடத்துல தண்டம். தியாகராஜரா இருந்தாலும் திருவொற்றியூரோ ம். இப்ப இங்கே திருவான்மியூர் திருக்கச்சூர். நமக்கு திருக்கச்சூர் திருவான்மியூர் நமக்கு தியாகராஜ ஸ்தலம். உபவிடங்க ஸ்தலங்கள்னு சொல்லுவோம் இதெல்லாம். சென்னையிலேயே இந்த 3 தலங்கள் உபவிடங்க ஸ்தலங்கள்னு சொல்லி திருவொற்றியூர், திருவான்மியூர், திருக்கச்சூர் கோவில் எல்லாம் சொல்லப்படுகிறது. அங்கேயும் தியாகராஜர் எழுந்துள்ளும் போது இப்படித்தான் எழுந்துள்ளார் இந்த தலங்கள்லையும். அப்போ அந்த தண்டுங்கிறது தான் முதுகு தண்டு. நம்முடைய அந்த முதுகு தண்டு அதுல குண்டலினி புறப்பட்டு போறதுனால அது ஒன்றா தான் இருக்க முடியும், அது 2ஆ இருக்க முடியும். இந்த அதான் அதோட சிறப்புக்கு தான் தாற்பயம். அது புறப்பட்டு வரும்போதே அது உஷ்ணத்தோட தான் வரும். குண்டலினி பயங்கர உஷ்ணமானது. அதனால அந்த யோகம் பயில்பவர்கள் உணவு கட்டுப்பாடெல்லாம் அதனால தான் வைப்பாங்க. தலைக்கு அவங்க என்ன வச்சுக்கணும், இவ்வளவு நெய் குடிக்கணும், இதெல்லாம் இப்போ உணவு அது அப்படியே இன்னைக்கும் தியாகராஜா கடைபிடிப்பார். அவர் மத்தியான வேளையில முழுக்க பத்திய சாப்பாடா சாப்பிடுவார். முழுக்க பத்திய சாப்பாடு, தூதுவளை கீரை இது அதுன்னு ஒரே பத்திய சாப்பாடா சாப்பிட்டுடுவார். அதை அந்த நிலையில யோகாபியாசம் பண்றவங்க ரொம்ப வைதீகமா இருக்கும் அந்த சாப்பாடு. வாழைக்காய், கத்திரிக்காய், தூதுவளை கீரை இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுவார். சாயரக்ஷ போகமா அந்த யோக வாழ்க்கையிலே ஈடுபட்டவர்களுக்கு பரமபோகம் கிடைக்கும்ங்கிறத காட்டி கொடுக்கறதுக்கு சாயரக்ஷ அவ்வளவு நெய் விளக்கேற்றி பஞ்சபக்ஷணம்னு சொல்லி வடை, அப்பம், சுயம், புட்டு, தேன்குழல் இதெல்லாம் நெய்யில பொரிச்சு, எண்ணெய் இல்லாம பூர்த்தியா எல்லாம் நெய்யில பொரிச்சு அத்தனை பக்ஷணங்கள் நித்தியம் கண்டரோல பண்ணி க்ஷீரான்னம் இந்த மாதிரி விசேஷமான பலகாரம் எல்லாம் சாப்பிட்டு மத்தியான வேளையில சாயரட்சைக்கு தான் புஷ்பமே சாத்துவாங்க. புது பூ புது மாலைகள்லாம் சாயரட்சையில தான் சாத்துறது. மறுநாள் காலையில எல்லாம் போனீங்கன்னா முன்னே நாள் சாயங்காலத்திய மாலையோட தான் சுவாமி காட்சி தருவார். சாயரட்சையில தான் எல்லாமே மாறும் அவருக்கு. அப்போ யோகத்துல காலையிலேருந்து யோகத்துல இருக்கக்கூடிய வடிவத்தை காட்டி கொடுத்து அந்த யோகத்துல அவ்வளவு கட்டுப்பாடோடு இருந்தீங்கன்னா இவ்வளவு போகத்தை அனுபவிக்கலாம்னு சாயரக்ஷ பூஜையில அதை சுவாமி அனுஷ்டித்தே காண்பிப்பார். அதனால அவர் வெளிப்படக்கூடிய காலத்துல இந்த சாயரக்ஷ காலத்துல அவர் இந்த உற்சவத்துக்கு வெளியில வராருன்னா சுவாமி புறப்பாடு எப்பயுமே கோயில்ல முன்னோக்கி தான் வருவார். இறங்கினார்னா திருவாரூர் சுவாமி மட்டும் பின்னாடி வருவார். படியை விட்டு இறங்கி பின்னோக்கி வருவார். முன்ன ஒரு 2 அடி எடுத்து உடனே பின்னாடி வருவார். அந்த பின்னோக்கி வரக்கூடியது நாம மூச்சு சுவாசத்தை இழுக்கக்கூடியதை காமிக்குது. கீழேந்து இந்த மேல அப்படி இழுக்கிறோம் இல்லையா, அதனால இது உள்ள போறதுனால சுவாமியும் பின்னோக்கி வருவார். பின்னோக்கி வந்து நின்ன இடத்துல குதிக்க ஆரம்பிப்பார். மேலையும் கீழையுமா குதிப்பார். நம்ம நல்ல இழுத்து மூச்சு இப்படி நிப்பாட்டும் போது ஒரு புத்துணர்ச்சி வரும். உள்ளுக்குள்ள புதுசா அந்த பிராணவாயு போய் அப்படியே ரத்தத்தை ஒரு ஜீவன் கொடுத்து ஒரு புத்துணர்ச்சி வரும். நாமே ஒரு குழப்பம்னா உட்காந்து வச்சு மெதுவா கொஞ்சம் மூச்சை நல்லா இழுத்து விடு, அதுதானே ஸ்திரப்படுத்துது. அப்போ ஒரு புத்துணர்ச்சி வருங்கிறதுனால இவர் அதை காமிப்பார். அந்த புத்துணர்ச்சியை மேலே ஏறி குதிச்சு காமிப்பார். அது முடிச்சு அந்த நிறுத்தின இடத்துல இருந்து மூச்சை திருப்பி வெளியில விடுறத முன்னோக்கி வந்து காட்டுவார். இழுத்ததை விட இது வேகமா வரணும். அந்த மாத்திரை கணக்கை யோகத்துல சொல்லி கொடுப்பாங்க. இத்தனை மாத்திரைக்கு இழுக்கணும், இத்தனை மாத்திரை நிறுத்தி இருக்கணும், இத்தனை மாத்திரையில அது வெளியில வரணும் யோகத்துல சொல்லுவாங்க. அதை தானே அனுஷ்டித்து காமிப்பார். இப்போ வெளிப்படும் போது வேகமா வருவார். வந்த உடனே வடம் இளம் மாறி இப்படி வடமும் இடமுமா ஆடுவார். வலது பக்கம் இடது பக்கமா இப்படி ஆடுவார். முதல்ல இழுத்து நிறுத்தின போது மேல கீழே ஆடுறவர் வெளிப்பட்ட உடனே இப்படி ஆடுவார். பக்கவாட்டில் ஆட ஆரம்பிப்பார். அது இந்த இடா பிங்களா நாடிகள் 2 பக்கத்துல இருந்தும் 2 கட்டைவிரல் கால் கட்டைவிரல் நுனியில இருக்கிறதா சொல்றோம். அங்கேருந்து புறப்பட்டு வரக்கூடிய அந்த நாடிகள் அதை 2 பக்கமும் மேலேருந்து புறப்பட்டு வருது அந்த குண்டலினி. அந்த வீரியம் அங்கேருந்து வந்து அது குண்டலினியோடு சேரணும், இங்க வந்து சேரணும் அடி வயிற்றுல. அந்த நாடிகள் வந்து சேரக்கூடியதை காட்டுறதுக்கு இப்படி ஆடுவர். இப்படி ஆடி ஆடி வருவர். இந்த தாண்டவத்தை இருந்தபடியே ஆடுவதனாலே இருந்தாடும் அழகராக சொல்லி இது திருப்பார்கடல்ல மகாவிஷ்ணுக்கு ஆடி காண்பித்தது. அதை இன்று வரையில் சுவாமி செய்கிறாருங்கிற சிறப்பு. அது அஜபா தாண்டவமாக திருவாரூர்லையும் அதோடு தொடர்புபட்டிருக்கிற மற்ற 6 ஸ்தலங்கள் விடங்க ஸ்தலங்கள் 7ல திருவாரூரை தவிர இருக்கிற மீதி 6 ஸ்தலங்களையும் இதே போல திருவாரூர்ல வீதி விடங்கர் அவர் அஜபா தாண்டவம் ஆடுவார். அந்த மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய திருக்குவளைன்னு சொல்லக்கூடிய தலத்திலே பிருங்க நடனம்னு சொல்லி ஒரு பூவை நோக்கி போகக்கூடிய வண்டு, அது ஒரே இடத்துல சுத்தி சுத்தி பிருங்கம்னா வண்டு. அவர் வண்டு வடிவம் எடுத்து சிவபெருமானால பிருங்க நடனம்னு சொல்லி வண்டு சுத்தி சுத்தி ஒரு பூவை சுத்தி வரா மாதிரி சுத்தி சுத்தி வட்டமிட்டு திருக்குவளை தலத்திலே ஆடுவார். அங்க அந்த மாதிரி ஆடுவார். பக்கத்துல இருக்கக்கூடிய திருக்காரவாசல், திருக்காராயில் அங்க ஆதிவிடங்க அந்த சுவாமி வந்து குக்குட நடனம்னு சொல்லி சேவல் கோழி குடுகுடு ஓடுற மாதிரி பக்கத்துல காலை வச்சு ஆடக்கூடிய அந்த நடனம். இன்னும் பக்கத்துல திருவாய்மூர் அங்க கமல நடனம். ஒரு குளத்துல பூத்திருக்கிற தாமரை பூ நின்ற இடத்துல முன்னும் பின்னுமாக இடம் வலமாக ஆடும். அந்த மாதிரி ஆடக்கூடிய தாண்டவத்தை ஆடுவார்.
வேதாரண்யம் திருமறைக்காட்டில் இருக்கக்கூடிய சுவாமி அங்க ஹம்சபாத நடனம்னு அன்னப்பறவை போலே கால் எடுத்து வச்சு ஆடக்கூடிய பக்கம் இப்படி நகரக்கூடிய அந்த நடனத்தை ஆடுவார். நாகப்பட்டினத்துல அது கடற்கரை ஓரமாக இருக்கிறனாலே என்னவோ பாராவார தரங்க நடனம்னு சொல்லி, தரங்கம்னா கடல் அலை, கடல் அலை போல இப்படி போய் இப்படி வந்து ஆடக்கூடிய ஒரு தாண்டவத்தை அங்கே ஆடுவார். அடுத்தது திருநள்ளாறு ஸ்தலத்திலே உன்மத்த நடனம்னு சொல்லி நல்ல மதுபானம் பண்ண ஒருத்தன் கட்டுப்படுத்த முடியாதபடிக்கு மேலையும் கீழையும் குதிச்சு இப்படி அப்படின்னு போய் வந்து ஆடுவது போலே உன்மத்த நடனமாக ஒரு தாண்டவம். இது எல்லாம் சிவனோட தாண்டவம், எல்லாமே சுவாமியினுடைய விடங்க தாண்டவங்கள். இது ஆனா ஏழுமே இந்த நேரடியா இந்த பொருளோட கொள்வதில்லை. இது ஒவ்வொரு உயிருக்கும் அதன் உள்ளே இருந்து செயலாற்றக்கூடிய தன்மைக்கு ஏற்றார் போலே சுவாமி செய்யக்கூடிய தாண்டவங்கள். திருவாதிரை எப்ப நடக்குமா இது? மற்றைய ஸ்தலங்கள்ல திருவாதிரை புறப்பாடெல்லாம் இருந்தாலும் திருவாரூர்ல ரொம்ப விசேஷமாக நடக்கிறது. அந்தந்த ஸ்தலங்கள்ல உற்சவ காலத்துல இந்த தாண்டவம் உண்டு. பெரும்பாலும் இடங்க ஸ்தலங்கள்ல வைகாசி விசாகத்தை ஒட்டி வசந்தோற்சவம் நடக்கும். இது தெரிந்து திருநள்ளாறு, வேதாரண்யம், இங்க திருநள்ளாறுல இங்க மாதிரி 2-3 கோயில்கள்ல திருக்காரவாசல் எல்லாம் வைகாசி விசாகத்தை வைத்து தான் உற்சவம். அங்க இந்த தாண்டவத்தை அந்தந்த நேரத்துல சுவாமி ஆடி கொடுப்பார். பங்குனி மாசியில இங்கே திரு வேதாரண்ய உற்சவம் அந்த மாசி பங்குனியில தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த காலத்துல அங்கங்க பிரம்மோற்சவத்துல அந்த எழுந்தருளும் போது இந்த தாண்டவத்தை ஆடி கொடுப்பார். நிறைய தாண்டவங்கள் பார்த்தோம். 2 தாண்டவம். ஒன்று ஆனந்த தாண்டவம் சிதம்பரம், இன்னொன்று காரைக்கால் அம்மையாருக்கு திருவாலங்காட்டில் இடுகாட்டில் ஆடின. இது காரைக்கால் அம்மையாருக்காக இடுகாட்டில் ஏன் ஒரு நடனம் ஆடி காமிக்கணும்? பதஞ்சலி வியாக்கிரவாதாவுக்கு ஆனந்த நடனம் சிதம்பரம் கிளைமாக்ஸாக வச்சுக்கலாம். இது காரைக்கால் அம்மையார் பார்த்துட்டு அப்புறமா சிதம்பரம். சைவ சித்தாந்த சாத்திர நூல்களில் சிவபெருமான் ஆடக்கூடிய தாண்டவத்தை 3 தலைப்புகளில் பிரிப்பாங்க. ஊன தாண்டவம், ஞான தாண்டவம், மோட்ச தாண்டவம்னு 3 பிரிப்பாங்க. ஊன தாண்டவம்னு சொல்லப்படுவது, இப்போ சுவாமி கிட்ட போய் ஒரு விஷயத்தை நாம கேட்கும் போது இதே நடராஜா இதே தாண்டவம் தான் ஆடிக்கிட்டு இருக்கார். ஆனா அவ்வளவு பெரிய விஷயத்தை பார்த்தும் கூட எனக்கு வீடு வாங்கணும், எனக்கு ஒரு வாகன வசதி வேணும், பையன் உடனடியாக இவ்வளவுதான் தோணும். இதை தோன்றக்கூடிய தப்பு இல்லை, இதை கேட்கறதுனால அங்கத்தான் போகணும், இதை விட்டா வேற கதி இல்லை, அவர்கிட்ட தான் போய் இதையும் கேட்கணும். அந்த அளவுல இருப்பவர்களுக்கும் தாண்டவம் உண்டு, அது ஊன தாண்டவம். இப்படி கேட்க கேட்க எல்லாத்தையும் கொடுத்துருவார். கொடுத்ததுக்கு அப்புறமா தான் சேர்த்த இதால வந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்புறம் தான் பார்ப்போம். ஒன்னொன்னா இந்த பிரச்சனை வர 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 வாங்கின வீடை பெருசா வாங்கிட்டேன், கேட்டாரு கொடுத்துட்டாரு, இப்ப இதை பாதுகாக்க முடியல, அதுக்கு செலவு, இவ்வளவு பெரிய வீடை வச்சிருக்கேன்னு 10 பேர் வந்து கேட்கறான். இது மாதிரி பிரச்சனைகள் அப்பதான் ஒன்னொன்னா வர ஆரம்பிக்கும். ஒரு 4 லட்சம் 5 லட்சம் வண்டி வச்சிருக்கோம், அதுல எவனான ஒராசிட்டு போனானா பரவாயில்லன்னு விடலாம். 40 லட்சத்துக்கு வண்டி ஒருத்தர் ஒராசினா உயிரை கிழிச்சா கூட அவ்வளவு பயம் வராது, அவ்வளவு வருத மாட்டோம். மனசுல யாரோ கத்தி வச்சு குத்திட்டா மாதிரி, ஒரு நம்மளையே கொண்டுட்டா மாதிரி எல்லாம் பயம் வரும், ஒரு பதட்டம்லாம் வரும் இல்லையா? அப்ப கொடுத்ததுனால வர்ற பிரச்சனையை அப்புறம் புரிந்து கொண்டு இந்த உயிர் போறோம், கொடுத்த வரைக்கும் போறோம். இது எதுவுமே சாஸ்வதம் இல்லை, இது ஒரு நாள் இருக்கு, சந்தோஷம் தருது, இல்லாம போயிட்டா வருந்தனேன். அப்பயும் நடராஜாட்ட தான் போவான், அப்பயும் அதே தாண்டவம் தான். அங்க வேண்டும் போது அப்பா நீ தான் பெரிய செல்வம், நீ தான் எனக்கு வேணும், இதுதான் எனக்கு வேணும்னு கேட்கக்கூடிய நிலைக்கு உயரும் போது அதுவே ஞான தாண்டவமாக அதே தாண்டவம் காட்சி தரும். அதான் அடி எப்பவும் சொல்லுவேன், இந்த அப்பர் சுவாமிகளுடைய ரொம்ப பிரபலமான பாடல், குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குவின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தையும் பாடுறார். பெருமையா பெரும்பாலும் சொல்ற பொருள், இந்த ஆனந்த தாண்டவத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னா இன்னொரு பிறவி எடுக்கிறேன். இது மனித பிறவி ரொம்ப கஷ்டமானது, அதனால ஆச்சாரியர்கள் அதை வேண்டுவதில்லை. ஆனால் ஆனந்த தாண்டவத்தை பார்த்துட்டா நான் இன்னொரு பிறவி எடுத்தாலும், இந்த மாதிரி ஒரு வார்த்தையை அப்பர் சுவாமிகள் ஒரு காலத்தையும் சொல்லியிருக்க மாட்டார். எந்த காரணத்துக்காகவும் இன்னொரு பிறவி சரிங்கிறத ஆச்சாரியர்கள் நிச்சயமா சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது, நிச்சயமாக சொல்ல வாய்ப்பு கிடையாது. நான் இதுக்கு எடுத்துக்கிற பொருள், இல்லை இன்னும் சில ஆச்சாரியர்களும் சொல்லக்கூடிய பொருள், இந்த தாண்டவ தரிசனம் இருக்கு இல்லையா, மோட்சத்துக்கு சென்ற உயிர்களுக்கு இதுதான் கிடைக்கும், ஆனால் நித்தியம் கிடைக்கும், நித்தியம் கிடைக்கும். இப்போ எனக்கு இருக்கிற வேலைக்கு நடுவுல கஷ்டப்பட்டு நான் முனைந்தாலும் ஒரு திருவாதிரை தரிசனத்துக்கு சிதம்பரம் போக முடியுது. அதுக்கு 1 மாசம் முன்னாடி திட்டம் போட்டு இதை பண்ணி அதை பண்ணி கடைசி நிமிஷம் வரைக்கும் ஏதாவது இதெல்லாம் தாண்டி போறதுக்கு அவ்வளவு பாடு. அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு 6 மணி நேரம் தேர்ல தரிசனம் பண்ணேன், 3-4 மணி நேரம் அபிஷேக தரிசனம் பண்ணேன், எல்லாம் சரி. ஆனா மறுநாள் சுவாமி சபைக்குள்ள போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தாகணும், ஒரு நாள் தான் விடுமுறை, இங்க வந்தாகணும். அப்ப அந்த ஆனந்த தாண்டவ தரிசனத்துக்கு ஒரு முடிவுங்கிறது இங்க இருக்கு. அங்க இருக்கிற நேரத்துல அந்த ஆனந்தம் இருந்தாலும் முடிக்கிறதுக்கு நான் வற்புறுத்தப்பட்டிருக்கேன், வேற வழி இல்லை, அதுல நான் வந்தாகணும். அப்ப மனித பிறவியில அவ்வப்போது கிடைக்கிற இந்த அனுபவம் முடிவில்லாத அனுபவமாக ஒரு இடத்துல கிடைக்கும்னா மனித பிறவியும் வேண்டுவதே. இது எதுக்கு? இதுவா கேட்பீங்க நீங்க? இதுவா வேணும் நமக்கு?
அதே குனித்த புருவம், அதே கோவை செவ்வாய், அதே பனித்த சடை, அதே பவளம் போல் மேனி, அதே அது மேல பால் வெந்நீர், அதே இனித்தமுடன் எடுத்த பொற்பாதம். இதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னா போயும் போய் மனுஷ பிறவியா? இதுதான் அப்பர் சுவாமிகள் துவனியா இருந்திருக்கணும்னு நான் நம்புறேன். அற்புதமான விளக்கம். எனக்கு அப்படியே ஒரு ஷிஃப்ட் ஆகுது. பச்சைமா மலைபோல் மேனி பாலவாய் அந்த மாதிரி தான். இச்சுவை பெறினும் வேண்டேன்ங்கிறது, அச்சுவை பெறினும் வேண்டேன்னு சொல்றது அந்தபடிக்கு தான். இந்த தரிசனம் தான், இதுதான் வேணும்னு அவங்க கேட்கிறபடிக்கு தான். அது பெரிய விஷயமா, இந்திரலோகம் பெரிய விஷயமான்னு கேட்கிறபடிக்கு தான் இங்கேயும் சொல்றாங்க. அப்ப இது அப்போ கடைசியா 3வது மோட்ச தாண்டவம். இந்த ஞான தாண்டவத்துல நின்ற ஒரு உயிருக்கு, அப்பா நீ ஒருத்தன் தான் உறுதி பொருள், உன்னையே கொடு, உன்னையே கொடுத்துருங்கிற அளவுல அவர்கிட்ட வேண்டி வேண்டி பெறுவது தான் ஆச்சாரியர்கள் காட்டி கொடுத்தது. இதுல இந்த தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்கோலோ சதுரர்னு அவர் சொல்றபடிக்கே நான் என்ன பெறுவேன்? ஆர்கோலோ சதுரர். உனக்குள்ள நமக்குள்ள யார் சாமர்த்தியசாலி, யாருக்கு சாதுரியம் இருக்குன்னு பார்த்தா நீ எவ்வளவு பெரிய விஷயம், நான் என்னத்தை கொடுத்தேன், நான் என்ன பெறுவேன், நான் என்னத்தான் கொடுத்தேன், நீ உன்னையவே கொடுத்துட்டியேங்கிற துவனியில தான் அது கேட்பார். அதே மாதிரி வேண்டத்தக்கது அறிவோய் நீங்கிறதுமே, நான் வேண்டக்கூடியது உன்னையே தான். எனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு தெரியும்னு விட்டுட்டா, எனக்கு என்ன வேணும்னா என்ன, வீடு கேட்பேன், வாசல் கேட்பேன், சௌக்கியத்தை கேட்பேன், தீர்க்க ஆயுசு, திடமான தேகம், இதுதான் சங்கல்பமே. என்ன வேணும்னு உனக்கு தெரியும், அப்படிதான் எடுத்துட்டு இருக்கோம். ஆனா உண்மையில அவர் கேட்டது வேண்டத்தக்கது அறிவோய் நீ. நான் எதை கேட்கணும் தெரியுமா? உன்னையே கேட்கணும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, எல்லாம் தெரிந்த உன்னையே நான் கேட்டுடுறேன். உன்கிட்ட போயிட்டு இன்னொன்னு கொடுன்னு ஏன் கேட்பானே? உன்கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கிற பட்சத்துல மொத்தமா உன்னையே கொடுன்னு கேட்டுட்டா, ஒரு கற்பவருஷம் இருக்கு, அதுகிட்ட ஏதாவது கேட்கலாம்னா ஒருத்தன் போயிட்டு எனக்கு நீயே எனக்கு வேணும்னு கேட்டுட்டான்னா அந்தபடிக்கு தான் இவர் கொடுப்பார். இவர் கொடுப்பார். தன்னையே தான் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கும் போது உன்னையே நான் கேட்கிறேன், உன்னையே கொடுத்துறேன், வேண்ட முழுதும் தருவோய் நீ குடுன்னு கேட்டுட்டா அத்தனை உன்னையே நீ எனக்கு தூக்கி கொடுத்துட போறேன். எனக்குள்ள இருக்கிற தன்மையை நீ எனக்கு உணர்த்திட்டேன்னா நான் வேற எதை கேட்க போறேன்? அந்த துணியில தான் அவருமே சொல்றார். அப்போ கடைசியா இந்த உயிர்கள் எல்லாம் பட்டு முடிச்சு, அப்பா இந்த தாண்டவம் அங்க வந்துட்டோம்னா முழுக்க இடைவில்லாமல் கிடைக்குமாமே, அந்த திருவடி கிட்ட உட்கார்ந்துட்டு அப்படி இந்த அண்ணாந்து பார்த்தா இந்த சிரிப்பு தெரியுமாமே, அந்த குவிந்த சிரிப்பெல்லாம் அப்ப தெரியுமே, குமிழ் சிரிப்பெல்லாம், அதுதான் வேணும்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த உயிர் மோட்ச தாண்டவத்திலே நாடி நிற்கும். அப்போ ஊன தாண்டவம், ஞான தாண்டவம், மோட்ச தாண்டவம், இந்த 3ஆக சைவ சித்தாந்தம் காட்டி கொடுக்கிறது. அந்தந்த உயிர்களுக்கு என்னென்ன நிலையிலே இருந்து அனுகிரகம் பண்ணணுமோ அது. காரைக்கால் அம்மையார் இந்த வேண்டுதலை முதல்ல வச்சவங்க அவங்கதான். அங்கே போய் கடைசியில என்ன வேணும்னு கேட்ட போது அரவா உன் அடிக்கீழ் இருந்து பாடன்னு தான் பிரார்த்தனை. நீ தூக்கி ஆடுற அந்த திருவடி நிழல்ல உட்கார்ந்து மேல பார்த்து உன்னை பாடிக்கிட்டே இருக்கணும், இதுதான் வேணும்னு. அதனால தான் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும்ங்கிறதெல்லாம் ஊனதாண்டவம், ஞானதாண்டவம் எல்லாத்தையும் சேர்த்து தான் அம்மையார் தொகுத்து கொடுத்தாங்க. அந்தந்த உயிர் அதை வாசிக்கும் போது பிறவாமை வேண்டும். ஆனா வினை கணக்குன்னு ஒண்ணு இருக்கே, அது பிறந்துட்டேன்னாலும் குறைந்தபட்சம் உன்னை மறக்காம வச்சுக்கோ. இந்த படிக்கு பிரார்த்தித்து எல்லா வகையான தாண்டவம் முடித்து கடைசியில மோட்ச தாண்டவத்தை அந்த அம்மையார் சொன்ன போது அதை சம்ஹார தாண்டவமாக திருவாலங்காட்டுல போய் பாருன்னு சுவாமி அனுப்புறார். இப்ப இதேதான் நினைச்சாருன்னா அங்கேயே கைலாயத்துல ஆடி காண்பித்து முடித்திருக்கலாம். ஆனா திருவாலங்காடுன்னு ஒரு ஸ்தலம் நமக்கு கிடைச்சிருக்காது. அம்மையாருடைய பெருமைக்கு அந்த அம்மையார் காலால நடக்காமல் தலையாலேயே நடந்து வந்தார்கள்ங்கிற சிறப்பு நமக்கு கிடைச்சிருக்காது. அம்மையாரை பத்தி 1500 600 வருஷம் கழிச்சு உட்காந்து பேச மாட்டோம். அப்படி பேசுவதற்கு தகுதியாய் ஒரு ஸ்தலம். சரி, அங்க கூட்டு வந்து விட்டுட்டார். அங்க கோயில்ல ஒரு பெரிய சபையை கூட்டி ஆடாமல் அதையே கொண்டு போய் காட்டுல ஆடி காண்பித்தார். சம்ஹார தாண்டவம் சுவாமி ஒருத்தர் தான் செய்ய முடியும். ஏன்னா சிவபெருமான் மங்கள தெய்வம்னு சொல்லிட்டோம், சிவம்னாலே மங்களம். ஆனா அவர் இருக்கிறது எங்கன்னா சுடுகாட்டுல, பூசிக்கொள்வது சுடுகாட்டு சாம்பலைன்னு சொன்னா இதுல மங்களத்தன்மை எங்க இருக்குன்னு நாம கேட்க தோணுது. பரம்பொருளாக இருக்கும் ஒருவன் தான் கடைசி காரியத்தை சுவாமி எடுத்துக்கிறார். சிருஷ்டியை தான் செய்து காக்கும் பிரம்மனாக இருந்து செய்து காக்கும் தொழிலை திருமாலிடத்தை கொடுத்து அவரை செய்ய சொல்லி இங்கே சம்ஹாரத்தை தான் எடுத்துக்கிறார். இதை வைணவத்திலேயும் காக்கும் தெய்வமாக இருக்கக்கூடிய நிலையிலே அவங்க விஷ்ணு பரதெய்வம்னு சொன்னா, நாராயணன் மும்மூர்த்திகளையும் படைத்தாலும் காக்கும் தொழிலை தான் எடுத்துக்கொண்டான்ங்கிறாங்க. அவங்களே தான் சொல்றாங்க. மத்தியே விரிஞ்ச கிரீஷம் பிரதமாவதாரம்னு பராசர பட்டருடைய முக்கியமான ஒரு பிரமாணம் அது. மத்தியே விரிஞ்சன்னா பிரம்மன், கிரீஷன்னா சிவபெருமான், ரெண்டு பேருக்கும் நடுவுல நின்னதுதான் முதல் வடிவம்னு அவங்களே சொல்றாங்க. அதுதான் விஷ்ணுங்கிற நாமத்தோடு காக்கும் தெய்வ தொழிலை நீ எடுத்துக்கிட்டேன். அவங்க சொல்வது காப்பாத்துறது முக்கியமான காரியம். அம்மா மீதி எல்லாத்துக்கும் மற்றவங்களை நம்பினாலும் குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டாலும் தன் அம்மா கிட்டே கொடுத்தாலும் எப்படி இருப்பானோ நினைச்சிட்டு இருப்பாளா. அப்ப காக்கும் தெய்வம்ங்கிறதுனால காக்கும் பணியை நீ எடுத்துக்கிட்டேன்னு அவங்க. அதே மாதிரி இங்கேயும் சம்ஹாரத்தை ஏன் எடுத்துக்கொண்டார்னா, எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு அலுவலகம் இருக்கு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு பூட்டுறதுக்கு யார் இருக்காரோ அவர் மறுநாள் காத்தால அவர் இருந்தா தான் சாவி அவர்கிட்ட தான் இருக்கு. சாவி யார்கிட்ட இருக்கோ அவங்க முதல்ல வந்தாகணும். அப்போ எல்லாத்தையும் முடிச்சார் இல்லையா சுவாமி, அடுத்த தொடக்கத்துக்கு தான் இருந்து செய்யணும். அதனால முடிக்கக்கூடிய பணி ரொம்ப பெருசு. அப்ப அடுத்து பிரம்மனை வரணும், பிரம்மனை கொண்டாந்து நிப்பாட்டணும்னா பிரம்மனை கொண்டாந்து நிப்பாட்டுற அளவுக்கு யோகியதை யாருக்கு இருக்கும்னா
எல்லாரையும் உள்ள ஒடுக்கிட்டு தான் ஒருவனாக நின்பவன் யாரோ அவன் தான் தொடக்கத்துக்கு வந்து சாட்சியா நிற்க முடியும். அவன் தான் தொடக்கத்தை அதனால சிவபெருமான் இந்த காரியத்தை தானே பரம்பொருள் வடிவம் ருத்ரன்கிற நாமத்துல தானே நின்று அதை செய்கிறார். அப்போ முடிக்கக்கூடியதை அவர் செய்கிறார்னும் போது உலகமே ஒரு ஸ்மசானம் ஆகுமா சம்ஹார காலத்துல. மகா ஸ்மசானம் இதைத்தான் சொல்றாங்க. அதனால தான் அதை ஒரு மாதிரி உருவகப்படுத்திக்கிறதுக்கு காசின்னு ஒரு க்ஷேத்திரத்தை கொடுத்து அது மகா ஸ்மசானமாவே வச்சாங்க. ஊரே ஸ்மசானம். காசியில வந்துட்டு இந்த இறப்புக்கு தீட்டு கிடையாதுன்னு அது என்ன மகா ஸ்மசானம்னு வந்துருச்சுன்னா அங்கே அது முழுக்கவே ஸ்மசானம். ஸ்மசானத்துக்கு உள்ள போயிட்டதுக்கு அப்புறம் என்ன தீட்டை நீங்க எப்படி கொண்டாட முடியுங்க? அதனால அந்த சாம்பலியே சுவாமி எடுத்து தான் பூசிக்கொள்கிறார். அங்க ஜபதபங்கள் பண்றது உத்தமம். அந்த ஸ்மசானத்துக்கு பக்கத்திலேயே ஒரு கரையில உட்காந்து நீங்க சிவபூஜை பண்ணலாம், அனுஷ்டானம் பண்ணலாம், சந்தியோபாசனை எல்லாம் பண்ணலாம். அங்க தோஷமே கிடையாது. கோயிலுக்கு நம்ம எல்லாம் தங்கி இருக்கிற இடத்துல இருந்து குளிச்சு முடிச்சு நெத்தி கட்டிட்டு புது வஸ்திரம் எல்லாம் கட்டிக்கிட்டு கோயிலுக்கு வருவோம். நம்மள உரசிக்கிட்டு ஒரு ஊர்வலம் போகும். அவன் அப்படி உரசிக்கிட்டே தான் போவான். அது தோஷமானா இல்லை, அந்த க்ஷேத்திரத்துல இல்லை. அப்போ உலகமே ஒரு மகா ஸ்மசானங்கிறது எப்படி உணரலாம்னா அதுக்கு ஒரு ஸ்தலத்தையே உருவாக்கி வச்சாங்க. இந்த 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 யோசனை எல்லாம் யாருக்கு வந்தது, எப்படி இது 1000 வருஷமா பண்ணினாங்கன்னு நினைச்சா அந்த இடத்துல இது பெரிய பண்பாடு, இதுக்கு ஈடு இல்லைன்னு நிஜமா சொல்லத்தான் முடியுது. காசு பணம் சேர்க்கறது செல்வம் மட்டுமே வாழ்க்கைன்னு இல்லாமல் வாழ்க்கையின் உண்மை பக்கம்னு ஒன்று இருக்குன்னு அங்கேயும் கொண்டு போய் விட்டு இதை புரிஞ்சுக்கிட்டேன்னா வாழும் காலம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இருக்கிறத வச்சுக்கிட்டே நீ சந்தோஷமா இருப்பேங்கிறதெல்லாம் காட்டி கொடுத்தாங்க. அந்தபடிக்கு ஸ்மசானத்தை சுவாமி ஸ்மசானத்துல தான் இருக்கேன்றது எதுக்குன்னா சம்ஹாரத்தை தான் செய்ய முடியும். அதை பெரிய உண்மையாக காட்டி கொடுப்பதற்கு ஸ்மசானத்திலேயே தான் இருந்து ஆடக்கூடிய ஆட்டத்தை அம்மையாருக்கு காட்டித்தரார். அடியன் எப்பயுமே விளையாட்டா சொல்றது, அது ஏன் அங்க கடைசியா இருக்காருன்னா சிவபெருமான் ஒண்ணு இல்லை, சுவாமின்னு எதுவுமே இல்லை, எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னு சொல்றவன் கூட ஆயுஸ் முழுக்க கோயிலுக்கு போயிருக்க மாட்டான். அப்படியெல்லாம் ஒரு விரதமா இருப்பான். கடைசியில் எப்படி அங்க வந்து தான் ஆகணும். அங்க வரமாட்டேன்னு அடம்பிடிக்க முடியாது. சுவாமி இருப்பார், சுவாமி இருப்பார். நீ என்ன பாக்கலாம் என்ன, நான் உன்னை பாக்குறேன்னு அங்க உட்காந்துக்கிட்டு இருக்க. அந்த சம்பந்தத்தை ஒழிச்சு நீங்க எப்படி தப்பிக்க முடியும்? எங்கேயோ கொண்டு போய் இடறதோ எரிக்கிறதோ அங்க சாட்சியா சுவாமி இருப்பார். தான் இருந்து அதே முடிஞ்சதுன்றத நிர்ணயம் பண்றாரு போது அவரை பார்த்து தான் ஆகணும். நீங்க அங்க வந்தா அவரை பார்த்து தான் ஆகணும். அதனால சத்தியமாக சொல்லப்படும் இடம் அது. அது அறமே அங்க இருக்கு. கடைசியில எல்லாம் முடிச்சு ஒடுங்கக்கூடியதுதான் ஞானம்னா அந்த ஞானத்தை அந்த இடத்துல தான் காட்டி கொடுக்கிறார். அதனால அந்த ஸ்தலத்துக்கு சுவாமி இருந்து தானே அங்கே ஆடுவதை காட்டி பேய்கள் சூழ சுவாமி ஆடுவதை அம்மையார் ஒரு 22 பாடல்கள் 11 2 பதிகங்கள் வைத்து காட்டிலே அங்கம் குளிர்ந்து அனலாடும் இடம் எங்கள் அப்பன் ஆடக்கூடிய இடம் ஆலங்காடே ஆலங்காடேன்னு வைத்து 22 பாடல்களால அந்த தலத்தையே பாடி அந்த ஸ்தலத்திலே இந்த பேய்களோடு சேர்ந்து இறைவன் ஆடக்கூடிய தன்மையை காட்டி கொடுக்கிறார் அம்மையார். திருவாலங்காடு இங்க சிதம்பரம் கடைசியா அங்க வந்து மோட்ச தாண்டவமாக ஆனந்த தாண்டவம். ஆனந்த தாண்டவம் அது ஆனந்தத்தினுடைய வெளிப்பாடு. ஒரு ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல ஜெயிச்சிருச்சுன்னா நமக்கு யாரும் வந்து ஏதாவது பைசா கொடுக்க போறாங்களா, கோப்பையை கொடுக்க போறாங்களா? வீட்டுல உட்காந்துருக்கவங்க அத்தனை பேரும் குதிச்சு எழுந்திருக்கிற இல்லையா, பார்த்துட்டே இருந்து தடால் குதிச்சு. அப்போ ஒரு எல்லை இல்லாத இன்பம் வரும்போது குதித்து மகிழ்வதுங்கிறது ஒரு இயல்பு. அதுதான் அங்கேயும் பண்ற. அவருக்கு என்ன ஆனந்தம்னா தானே ஆனந்த வடிவம், முழுக்க ஆனந்த வடிவம். அவருக்கு ஏதோ நடந்து சந்தோஷம் எல்லாம் இல்லை, தான் முழுக்க ஆனந்த வடிவமே. ஆனந்த வடிவம்னு சொன்னதுக்கு அப்புறம் அது ஆடாமல் என்ன பண்ணும்? ஆனந்த வடிவம்னா அது நமக்கே ஒரு க்ஷணப்பொழுது ஆனந்தத்துக்கு குதிக்கிறோம்னா அவர் ஆனந்தத்துல ஆனந்தமே வடிவமா இருக்கிறனால அவர் எப்போதுமே ஆடிக்கொண்டிருக்கிறார். அந்த ஆனந்தத்துடைய சிறப்பு அதை பார்க்கிறவங்களுக்கு உடனே அது பத்துது, உடனே அது அப்படியே பிடிச்சிடுது. எதையோ நினைச்சுக்கிட்டு போனாலும் அங்க போய் நின்ன உடனே அந்த தாண்டவத்தை அப்பர் பெருமான் சிதம்பரத்துக்கு வர்ற ஒரு வேகத்துல திருவதிகை பெண்ணாகடம் இந்த தலமெல்லாம் முடிச்சுக்கிட்டு விருதாச்சலம் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு சிதம்பரத்துக்கு வரும்போது சொல்லிக்கிட்டே வந்துடுறாரு, இந்த மாதிரி எனக்கு பக்தி செய்ய தெரியாது, உன்னை பாடுறதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா இந்த தாண்டவம் தான் எல்லான்னுட்டாங்க, அதை பார்க்கறதுக்கு வரேன், எனக்கு அனுகிரகம் பண்ணு, பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி, எத்தினால் பக்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டாம். உனக்கு பக்தி செய்யற அளவுக்கு எனக்கு எங்க தகுதி இருக்கு? ஒரு அம்பாள் பண்ணலாம், யார் யாரோ பண்ணினாங்கன்னா எனக்கு எங்க இருக்கு பக்தி? எத்தினால் பக்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டா, முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்தாடுகின்ற அத்தான் அழுப்பார். அந்த அத்தான் இழுக்கும் போது அப்பாங்கிற உறவை சொல்லி கூப்பிட்டு தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாரேம்பார். அதுக்காக வந்திருக்கேன், நீதான் முதல்வன், நீதான் முத்தி ஸ்வரூபம், நீதான் எனக்கு அப்பா, எனக்கு பக்தி செய்து இந்த தாண்டவத்தை பதஞ்சலி வியாகரபாதர்களுக்கே அவ்வளவு வருஷம் ஆச்சான் தபஸ் பண்றதுக்கு, அந்த அளவுக்கு எனக்கு இருக்கா? என்னால முடியாது. எத்தினால் பக்தி செய்கேன், எதை கொண்டு உன் பேர்ல நான் பக்தின்னு எதுவுமே கிடையாது, நீ அப்பா, நீதான் எல்லாத்துக்கும் காரணம், நீதான் தருவேங்கிற தைரியத்துல வந்துட்டேன். தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாரேன்னு இந்த தரிசனத்தை பார்க்கறதுக்கு வந்துட்டேன்னு ஒரு பதிகம். எனக்கு தெரிஞ்சு சிதம்பர தரிசனம் நல்லா அமையணும்னா இந்த பதிகத்தை சொல்லிட்டு போனா வேற வழி இல்லை, சுவாமி தரிசனம் கொடுத்து தான் ஆகணும். அப்பர் பெருமான் அழுது கேட்டிருக்கார், உடனே தரிசனம் ஆச்சான். ஒவ்வொருத்தருக்குமே 3 பேருக்குமே ஒவ்வொரு வாசல் வழியாக 4 வந்தார்கள்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அனுபவம். சுந்தரர் அனுபவத்தை சேக்கிழார் சொல்றார். சுந்தரர் பெரிய புராணத்துல சிதம்பர தரிசனத்துக்கு வந்திருக்கார்.
சிதம்பரத்துக்கு வந்து நிற்கிறார். எதிர்க்க நின்ற போது சேக்கிழார் சொல்லக்கூடிய அந்த ஒரு வரிக்கு விளக்கம் அவ்வளவு சுலமா யாராலையும் சொல்ல முடியாது. 5 பேரறிவும் கண்களே கொள்ளன்னார். 5 பேரறிவும் கண்களே கொள்ளன்னார். 5 பேரறிவும் கண்களே கொள்ள. காதுக்கு ஒரு அறிவு கொடுத்திருக்கார், கேட்கும் ஆமா, திறன். ஆமா. மூக்குக்கு ஒரு திறன், தொடு உணர்ச்சி. கண்ணுக்கு பார்க்கும் திறன், வாய்க்கு ஒரு திறன். இந்த 5 இந்திரியங்களுக்கு 5 திறன்களை கொடுத்திருக்கார். சபையில போய் நின்ன பிறகு காதுக்கோ மூக்குக்கோ வாயுக்கோ தொடு உணர்ச்சிக்கோ எல்லாம் காரியம் இல்லை. அதுக்கு சுவாமி வந்து ஒரு குறிப்பிட்ட சக்தி கொடுத்திருக்காருல்ல, ஆமா. அந்த க்ஷணப்பொழுது மீதி 4 திறன்களும் கண்ணுக்கு வந்து சேர்ந்துருச்சான். அது பார்க்கறதுலே எல்லாம் தெரிஞ்சு பார்த்தா போருமே. அப்போ அந்த அந்த கண்ணில் அவர் பார்த்த விதம் அப்படின்னா மீதி திறன்கள்லாம் செயலிழந்து போயிடுச்சு. செயலிழந்து போயிடுச்சு. அப்போ யாராவது சுந்தரான்னு கூப்பிட்டு இருந்தா திரும்பி பார்த்துருக்க மாட்டார். கேட்காது. யாராவது விலகி போங்கன்னு தட்டி இருந்தா அவருக்கு தெரிஞ்சிருக்காரு. தெரியாது. அங்க இருந்த எல்லா மற்ற இந்திரியங்கள் எல்லாம் ஒடுங்கி போக கண்களார பார்த்தார். இந்த மாதிரி 3 வகை குணங்களும் சேர்ந்தது தான் மனித உடம்பு. அதுல திருந்து சாத்வீகமே ஆகன்னுட்டார். ரஜச குணம் தமோ குணம் எல்லாம் அது குன்றி போய் சத்துவகுணம் மட்டுமே ஆகன்னு நின்றது. அந்த கரணங்கள் எல்லாம் போய் மனசுல போய் ஒடுங்குச்சு. இப்படி இந்திரியங்கள் அத்தனையும் செயலிழந்து போய் கண்ணால் பார்த்து மனசுல அதை வாங்கிக் கொள்ற அளவுக்கு வந்து நின்றார்னு சொல்லி அந்த அம்பலக்கூத்தை சுந்தரர் தரிசனம் பண்ணதை சேக்கிழார் கொண்டாடி இருப்பார். அந்த அளவுக்கு தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஆரூரில் நம் பக்கல் வான்னு சுவாமி சொல்லிட்டார். அனுகிரகம்னா நீ அங்க வந்து திருவாரூருக்கு வான்னு சொல்லி அங்க அந்த இடத்துல சொல்லும் போது நடராஜ தரிசனம் சுந்தரருக்கு கிடைச்சது. 5 பேர் அறிவும் கண்களே. ஆச்சாரியர்கள் இந்த பாடலுக்கு பொருள் சொல்லேன்னு கேட்பாங்களாம். யாராலையும் சொல்ல முடியாது. இந்த அனுபவத்தை வார்த்தையில நீங்க எப்படி சொல்லுவீங்க? அவ்வளவு சிறப்பான ஒரு தரிசனத்தை சுந்தரருக்கு கிடைத்ததுன்னு பாடுறார். அப்படி அம்பலவாணருடைய தரிசனம் பார்த்தவுடனே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். சம்பந்தருக்கு அது மாதிரி ஏதாவது சம்பந்தருக்குமே அந்த அந்த ஆடினாய் நறுணை பாலடுலாம் சொல்லும்போது அந்தனர் பிரியாத சிற்றம்பலம்னு தாண்டவத்தை அவ்வளவு பேரும் பாடியிருக்காங்க. உடனே அந்த தரிசனத்தை பார்த்தோம்னா ஒரு சந்தோஷம் தான் கிடைக்கக்கூடிய சிறப்பு சிதம்பரத்துக்கு உண்டு. நிறைய அடியார்களோடையுமே பார்த்துருக்கோம். இவங்களுக்கெல்லாம் இந்த அனுகிரகம் நம்ம கூட வரக்கூடிய அடியார்களே பார்த்தோம்னா அந்த நம்மளோட உட்காந்து எல்லாம் பேசிக்கிட்டு வருவாங்க. எல்லாம் இருக்கும், சாதாரணமா இருக்கும். ஆனா தேரடிக்கிட்ட போய் வண்டியை விட்ட உடனே கூட யார் வந்தா என்ன ஏதுங்கிறதெல்லாம் மறந்து போய் ஓடி குதிச்சு போய் என்னமோ இன்னும் 10 நிமிஷத்துல கோயில் மூடிடுவாங்களோங்கிற எண்ணத்தோடவே ஓடி போய் சுத்தமுட்டை யார் இருக்கா என்னன்னு தெரியாம அந்த ஓடி போகிற வேகத்துல ரத்ன சபாபதி ஆயிடுச்சா, சந்திரமணீஸ்வரர் பூஜை ஆயிடுச்சான்னு கேட்டுக்கிட்டே உள்ள ஓடி அந்த படியை கடக்கும் போது அங்க அந்த சிற்சபை தெரிஞ்சிடும். 25 படியை இறங்கும் போது படிகள் இறங்குற இடத்துல 24 படி இறங்கும் போது சிற்சபை கோபுரம் தெரியும். அதை பார்த்த உடனே உள்ளுக்குள்ள ஒரு உத்வேகம், ஒரு சந்தோஷம் வந்து சுத்தி என்ன இருக்கு யார் இருக்காங்கன்றது லஜ்ஜையெல்லாம் எதுவும் இல்லாம அடிச்சு பிடிச்சிட்டு உள்ள ஓடி போய் நின்று அந்த இடது பக்கம் திரும்பி ஓடி போய் சபை முன்னாடி நின்று அதை பார்க்கிற ஒரு க்ஷணப்பொழுது ஒவ்வொரு வாட்டியும் அதையே சுவாரஸ்யத்துல ருசிக்கலாம். அந்த அனுபவம் எப்படி இருக்கு ஒருத்தருக்குன்னு பார்க்கும்போதே நமக்கு அது ஏதோ பண்ணும். அப்படி ஓடி போய் நிக்கிறதுக்கு காரணம் பார்த்த உடனே ஒரு இன்பம் வருதே, நின்ன உடனே ஒரு ஆனந்தம் தருதே. அந்த வெயில்ல வந்து அங்க போய் நின்னோன்னா அந்த இருட்டுல சுவாமி அவ்வளவு துல்லியமா தெரிய மாட்டார். அப்போ இந்த பக்கம் நின்று அப்படி நின்று அங்க திரும்பி அந்த அபயஹஸ்தத்துக்கு வைரம் சாத்திருந்தாங்கன்னா அந்த வைர அபயஹஸ்தம் தெரியும். கொஞ்சம் அது கீழே இப்படி இறங்கி வந்தா அந்த திருவடி தெரியும். ஆஹா கொஞ்சத்து பாதம் தெரிஞ்சிருச்சு. இப்படி அந்த உருவத்தை முழுக்க சித்திரமா எழுதி பார்த்து மனசுக்குள்ள இதுதான் இருக்கு இதுதான் இங்க இருக்குன்னு போது என்னென்ன கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் நிச்சயமா மறந்து போயிடும். பதஞ்சலி, வியாக்கிரபாதா, மூவர் எல்லாரோட சிதம்பர தரிசனமும் பார்த்துட்டோம். திருநாளை போவார் கூட தரிசனம், சிதம்பர தரிசனம் அவருக்கு தான் கிடைச்சது. அவர் ஒருத்தருக்கு தான் சிதம்பர தரிசனம்ங்கிறது பார்த்தவர் அவர். அதை பேசலனாக்க ஏன்னா சிதம்பர தரிசனாத் முக்தின்னு சொல்லியிருக்கு சிதம்பரத்துக்கு. அது உள்ளபடியே அமைஞ்சது அவர் ஒருத்தருக்கு தான். பதஞ்சலி வியாக்கிரபாதர்கள் அதை தரிசனம் பண்ணிட்டு இன்னி வரைக்கும் அதை தரிசனம் பண்ணிட்டே இருக்காங்க. நால்வர் பெருமக்களுக்கு இந்த தரிசனம் கொடுத்ததுக்கு அப்புறமும் மற்ற தலங்களுக்கெல்லாம் போய் எல்லாம் ஆச்சு. இவர் ஆயுசுக்கு ஒரே ஒண்ணுதான் அவருடைய கனவு, சிதம்பர தரிசனம். அது நனவான பிறகு அதுக்கப்புறம் அவர் இல்லை. அப்போ கொண்ட கனவுன்னா இப்படித்தான் இருக்கும். ஒரு முறை அதை பார்ப்பேனான்னு காத்திருந்த காலம் முடிஞ்சு அங்க போனார், உள்ள போனார், சுத்தி வந்தார், எல்லாம் இருந்தது. ரொம்ப பேர் அவர் கோயிலுக்குள்ள விடலைன்னுலாம் சொல்லுவாங்க. அப்படி ஒரு வழக்கம் இருந்திருந்தால் ஆயுசுக்கும் இதை எப்படி அவர் திட்டமா வச்சிருப்பார்? சிதம்பரத்துக்கு போனா நமக்கு எப்படியுமே தரிசனம் இல்லைங்கிறது தான். அது எப்படி அவர் நினைச்சிருப்பார்? ஒரு வாட்டி மாட்டேனான்னு அவர் எப்படி அதை நினைச்சிருப்பார்? ஆயுசு முழுக்க சேக்கிழார் சொல்றது நாளைக்கு போவேன் திருநாளை போவார்னே பேர் கொண்டு ஆதனூர்ல வசித்தவர். கொள்ளிடக்கரைக்கு அந்த பக்கம், இது கொள்ளிடக்கரைக்கு இந்த பக்கம் வைத்தீஸ்வரன் கோயில் பக்கத்துல போனோம்னா ஆதனூர் கோவில். இங்க தானே போக போறோம், பக்கத்துல தானே அது. ஆனா அதுக்கான அழைப்பு வரணும். இதை கடக்கிறது வினையெல்லாம் கழிந்து ஒரு உயிர் போவது போல. அதனால தான் கொள்ளிடத்தை கடந்த போது பிறவிக்கடலை கடந்தாருங்கிறார் சேக்கிழார். கொள்ளிடத்தை கடக்கிறார் நந்தனார், கடந்த போது பிறவிக்கடலையே கடந்துட்டார். பிறவிக்கடல் கடந்துட்டான்னா மோட்ச உலகத்துக்கு போயிட்டாங்க. கொள்ளிடமும் அந்த டயத்துல கடல் மாதிரி தான் இருந்திருக்கு. பெரிய இடம். காவேரி பல இடத்துல ஓடக்கூடிய அகலத்தை விட கொள்ளிடம் பிரம்மாண்டமா இருக்கும்.
அந்த படிக்கு அதை கடந்தாருன்னா பிறவிக்கடலை கடந்தாருங்க. அதுக்கப்புறம் போனார், பழனப்பதியை பார்த்தார், வயலை பார்த்தார், காட்டை பார்த்தார், எல்லாம் பார்த்து கடைசியில கோயில் மதில்லாம் பார்த்துட்டாரு. உள்ள வந்து தெற்கு கோபுரம் வழியா வந்தவர் எட்டி பார்த்தா முழுக்க இது கைலாயம். 3000 வேதியர்கள்னு சொன்னாங்க. அத்தனை பேரும் எல்லாரும் சிவபூத கணங்களா இருக்காங்க. 3000 ஆகுதி குண்டங்கள், 3000 பூஜைகள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இது திருக்கைலாயம். அப்போ உள்ள போலாமான்னு அங்க தடுக்குது. இந்த மனுஷ சரீரத்தோட போகக்கூடிய இடமா இது? இதுக்குள்ள நாம எப்படி போக முடியும்? இந்த யோக்கியத்தை நமக்கு இருக்கான்னு நினைத்து நினைத்து பின்வாங்குறார். அது ரொம்ப அழகான ஒரு காலம். அடுத்த 3 ராத்திரி 3 பகல். இவர் வந்து அதுக்கப்புறமா 3 ராத்திரி 3 பகல் தில்லையினுடைய எல்லையை சுத்தி சுத்தி வர்றார். உள்ள போறதா வேணாம், மனசுக்கும் புத்திக்குமான போராட்டமா. உள்ள போன்னு ஒரு பக்கம் தள்ளினாலும் இன்னொரு பக்கத்துல கிட்ட போயிட்டு ஐயோ இது நமக்கு இல்ல, இது நமக்கான இடமா, இங்க நாம கால் வைக்கலாமா? ஒரு பதஞ்சலி வியாகரபாதருக்கு தரிசனம் கொடுத்தார். அவங்களுக்கு கிடைச்சது இது, வேதங்கள் காத்து கிடக்காங்க, அந்த இடத்துக்கு நாம போறதான்னு பின்னோக்கி வந்தார். அம்பலவாணர் இதை வேணும்ட்டே 3 ராத்திரி 3 பகல் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நந்தனார் மனசு இப்படிப்பட்டது, இவ்வளவு பக்குவம் அடைந்தவருங்கிறத. இல்லைன்னா ஆதனூர்லேருந்து வந்தார், கொள்ளிடம் கடந்தார், உள்ள போனார், தரிசனம் பண்ணாரா முடிஞ்சிடும். அவ்வளவு பெரிய ஒரு பக்தன். இது வாசிக்கும் போது ஒரு 100 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம போய் அங்க பண்ற ஐச்சாட்டியத்தை எல்லாம் நினைச்சு பார்க்கணும். அது கோயிலே என்னுடையதுங்கிற மாதிரி ஒரு உரிமை கொண்டாடி நாம பண்றதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு. அது அவ்வளவு பெரிய பக்தர் அங்க போனதுக்கு அப்புறம் நாம் போலாமான்னு பின்வாங்கி கூனி குறுகி நின்றாராம். பெரிய பாயிண்ட் சொல்லிட்டீங்க. காசு கொடுத்து போயிட்டு ஒரு நாள் நம்ம போனதுக்கு நம்ம பண்ற இதெல்லாம் இருக்கே, நினைச்சு பார்த்தா இவ்வளவு பெரிய பக்தர் போய் வாசல்ல போய் நின்றுட்டு நாம் போலாமா, ஐயோ இது எவ்வளவு பெரிய இடம், நான் இங்க நிக்கலாமான்னு கூசி வெளியில வர. 3 ராத்திரி 3 பகலோ ஏதோ ஒரு காலம் சொல்லி அதெல்லாம் கடந்த பிறகு அம்பலவாணர் தீட்சிதர்கள் 3000 பேர் கனவுலையும் தோன்றி, பரமபக்தன் ஒருத்தன் பக்குவான்மா அவன் அங்க இருக்கான், உலகத்திற்கு அவன் பெருமை தெரியும்படியாக நீங்கள் போய் அவனை தகுதியோடு வரவேற்று அழைத்து வாருங்கள்னு சொல்ல 3000 வேதியர்கள் பேசிக்கொண்டு போய் தெற்கு பகுதியில் ஒரு தோப்புல இவரை கண்டுபிடித்தார்கள். பார்த்தவுடன் எழுந்து நின்று வணங்கி துதித்தார். அம்பலவாணர் ஆணை வரணும்னு சொன்ன போது இவர் ரொம்ப கூசி நின்ற போது அக்னி பிரதிஷ்டை பண்ணி உங்களை அக்னி பிரவேசம் பண்ணி அழைத்து வரும்படியாக சுவாமியுடைய ஆக்னின்னு சொன்ன சுவாமியோட கட்டளை, சுவாமி கட்டளை. உடனடியாக இவர் ஏற்றுக்கொண்டார். அதுதான் அந்த பக்குவ குணம். அவருக்கு அப்ப ஏதாவது நர்தன தரிசனம் ஆச்சா? ஆமா, கடைசியில அது எப்படி சொல்றாருன்னா, செக்கிழார் புறப்பட்டு வரார், அக்னி பிரவேசம் பண்றார். உள்ள நுழையும் போது எந்த சரீரம் எந்த கர்ம வினையினால வந்த இந்த சரீரம் எல்லாம் பாரம்னு நினைச்சாரோ அது முழுக்க தீந்து போயிடுது. அப்போ செக்கிழார் சொல்லும் போது நந்தன்கிற பேரோடு புகுந்தவர் வெளிப்பட்ட போது திருநாளை போவார் என்னும் மாமுனிவர்னுட்டார். மாமுனிவருங்கிறார். முனிவர் கூட இல்ல, மாமுனிவராக அந்த சித்தி அடைந்த நிலையிலே மேலே தலைக்கு மேலே இருகரம் கூப்பி நின்றார். ஜடாபாரம் வந்துருது, திருமேனி முழுக்க விதிப்படி திருநீர் தரித்திருக்கார். உபவீதம் தோன்றுகிறது. அக்ஷமாலை எல்லாம் எப்படி அணியணுமோ அந்த விதிப்படி அணிந்து பரம சாத்வீகராக அப்படியே ஒரு தேவலோகத்து சுட்டி போல வெளிப்படுறார். அவங்க வந்து அவரோட ஜாதி இது அதெல்லாம் அது எதெல்லாம் வினைகளத்தினால வந்ததோ, வினைவசத்தால் வந்த எல்லாத்தையும் அங்க அழிச்சிடுறார் சுவாமி. அந்த அக்னி ஸ்பர்சத்தினால அதை எல்லாத்தையும் அழிச்சிடுறார். அதெல்லாம் கடந்து வெளிப்பட்ட போது திருநாளை போவார் என்னும் மாமுனிங்கிறார். அப்படி வெளிப்பட்டு வந்தார். அப்போ அமரர்கள் எல்லாம் துதித்தார்கள். மீதி உலகத்துக்கு எல்லாம் திருநாளை போவார் தெரிகிறார். அவருக்கு இது எதுவுமே தெரியல. சேக்கிழார் அவர் பார்வையில பார்க்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, கோயில் மாடம் கோபுரங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுதான். ஒவ்வொன்னா கடந்து போறார். மத்தவங்க அத்தனை பேரும் சேக்கிழாரை பாக்குறாங்க, திருநாளை போவார பாக்குறாங்க. திருநாளை போவாருக்கு வேற எதுவுமே தெரியல. எதுவும் தெரியல. போனார், கனகசபை ஏறினார், பஞ்சாட்சர படியை மிதிச்சார். உள்ள அவர் போனார். அதன் பிறகு அவரை யாரும் பார்க்கலன்னு சேக்கிழார். அவர் எதையுமே பார்க்கல. ஏன்னா வினையால வந்ததெல்லாம் போன பிறகு இந்திரியங்கள் அவனை நோக்கி மட்டும்தானே இருக்கு. அந்த படிக்கு போய் அவர் அந்த ஆனந்த தாண்டவத்தை பார்த்து அதுல லயித்தார். அங்க போய் அப்படியே மறைஞ்சிட்டார். வாஸ்தவத்துல சிதம்பர தரிசனம்னா சிதம்பர முக்தி கிடைச்ச இவர் ஒருத்தருக்கு தான். 63 கூட அங்கங்க தலங்கள்ல சிறப்பெல்லாம் செஞ்சிருந்தாலும் அவர்களுக்குள்ளே இவர் ஒருவருக்குத்தான் சிதம்பர முக்தி. அதனால தான் தர்சனாத் முக்தி சிதம்பரத்துக்கு சொல்லியிருக்கு. ஜனநாத் கமலாலயம் மாதிரி தர்சனாத் முக்தி சிதம்பரம்னு சொல்றது எப்படின்னா, இப்படி இருக்கணும். ஆயுசுல ஒரு வாட்டி தான் அவரை பார்க்கணும். பார்த்த பிறகு நம்ம யாரும் பார்க்காத அளவுக்கு போகணும். அதுதான் சிதம்பர மோட்சம். அது அவருக்கு தான் கிடைச்சிருக்கு. வேற யாருக்குமே அந்த சிறப்பு சொல்ல முடியாதபடிக்கு அதிலே போய் 2 கலந்து அம்பலவாணருடைய அந்த சிதாகாச வெளியிலேயே தான் மறைந்தார்னு சொல்லப்படுகிறது. சிவபெருமானோட எல்லா நடனமும் பார்த்தோம், சிதம்பரத்தோட சிறப்புகளும் பார்த்தோம். ரொம்ப அற்புதமா இது எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். களி பத்தி பேசாம நிறுத்துறது திருவாதிரைக்கு கரெக்டான்னு தெரியுது. திருவாதிரை களி. ஆமா, அது சேந்தனார்னு ஒரு பக்தர். அவர் பட்டினத்தடிகளோடு தொடர்புபடுத்தப்படுகிறார். இந்த பட்டினத்தடிகள் பட்டினத்தார் இல்ல, இவர் திருமுறை பாடியவர், திருமுறை பாடல்கள் பாடியவர். அவரோடு தொடர்புபடுத்தப்படுகிறார். அவர் ஒரு பெரிய செல்வந்தர். அவருமே பெரிய செல்வந்தர். அவருடைய கருவூலத்திலே இவர் பணியாற்றினார் என்றும் சேந்தனார்
பட்டினத்தடிகள் சொன்னபடிக்கே இவர் கருவூலத்தை திறந்து விட்டு யார் யார் வேணுமோ எடுத்துட்டு போங்கன்னுட்டாரா ஒரு நாள். இந்த செல்வம் நிலையற்றதுன்னு அவர் தெரிந்து கொண்டார். அதையே சேந்தனார்கிட்ட சொல்ல இவர் எல்லாத்தையும் பண்ணிடுறார். உறவினர்கள்லாம் போய் யார் வீட்டு காசு எடுத்து நீ கொடுக்கறதுன்னு இவர் பேரிலே பிராது கொடுத்ததாகவும் அதனால் சிறையில் அடைக்கப்பட்டார் என்றும் பட்டினத்தடிகள் உடைய சேர்த்தினாலே அவர் உள்ளே புகுந்து எல்லாத்தையும் மாற்றி இவரை விடுவித்தார்னு சொல்லப்படுகிறது. அதன் பிறகு இந்த வாழ்க்கை இது வேண்டாம்னு இவர் வெறுத்து மனைவி மக்களோடு தில்லைக்கு வந்து சேர்ந்து சிதம்பரத்திலே விறகு விற்று தொழில் செய்து ஒரு ரொம்ப சாமானியமான ஒரு நிலையிலிருந்து இது போரும் சிதம்பர தரிசனம் நித்தியம் பார்த்துக்கிட்டு இது போருமேன்னு அவர் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் என்றும், அப்படி இருந்த காலத்திலேயும் ஒரு விரதம் நித்தியம் ஒரு சிவனடியாருக்கு அன்னம் கொடுத்து அதன் பிறகு தான் உண்பதுன்னு ஒரு விரதத்தை வைத்திருந்தார். அப்படி அவர் அனுஷ்டித்த விரதத்தை உலகத்திற்கு தெரியப்படுத்தணும்னு சுவாமி எப்படி இருக்கு பாருங்க இவர் விரதம்னு காட்டுறதுக்காக ஒரு நாள் அவர் கண்ணிலே சிவனடியார் யாரும் சிக்காதபடிக்கு செய்தார். அன்றெல்லாம் தேடி பார்த்து ஒரு அடியாரும் கிடைக்காத போது இவரும் சாப்பிடாமல் அன்றெல்லாம் விரதமாக இருந்து, ஏழ்மை வேற என்ன இருக்கோ அதை வச்சு தான் பண்ண முடியும். அப்படி இருக்க பாதி ராத்திரி நெருங்கி வர காலத்துல ஒரு அடியாரை பார்த்தார். அது சாட்சாத்தா சிவபெருமானே. அவரே ஒரு அடியாராக வர அவரை வலுக்கட்டாயமா கூட்டி கொண்டு போய் வீட்டில் உட்கார்த்தி வச்சு, வீட்டில் என்ன இருந்ததுன்னா கொஞ்சோண்டு அரிசி இருந்துதான், அதை இடித்து களி கிண்டி அதில் வெல்லத்தை போட்டு ஒரு இனிப்பு மாதிரி பண்ணி அதை கொடுத்துருக்கார். அந்த களியை அதுக்கு வெல்லம் அரிசி இவ்வளவு தான் தேவை, அது 2 தான் இருந்தது, அதை வச்சு ஒரு பலகாரத்தை பண்ணி கொடுத்தார். அதை வந்த அடியார் திருவுருவத்திலே சிவபெருமான் அதை உண்டு முடித்தாராம். மறுநாள் காலையில சித்தபையை திறந்து காலையில பூஜைக்காக சித்தபையை திறந்த போது அந்த இடமெல்லாம் அந்த நெய்மனம் வெள்ள வாசம் எல்லாம் வீச சுவாமியினுடைய அதரத்திலேயும் அவர் திருமார்பிலே அவர் எல்லாம் அந்த களி சிதறி கிடந்ததாம். எங்கிருந்து இது வந்ததுன்னு கேட்டபோது சேந்தனாருடைய சிறப்பை எடுத்து சொல்லி அவர் வீட்டுக்கு சென்றவன் நான் தான் சுவாமி காட்டி கொடுத்தாராம். அப்படிப்பட்ட சேந்தனார் திருவாதிரை நாள்ல தேர் திருநாள் நடக்குது சேந்தனார் காலத்திலே. அப்போ திருத்தேர்ல சுவாமி ஆரோகணித்திருக்கார். தேர் வடம் பிடிச்சு இழுக்க தேர் நகராமல் இருந்தபோது நம்முடைய பரமபக்தன் சேந்தன் இருக்கான், அவனை கூட்டிக் கொண்டு வந்து அவனை விட்டு பல்லாண்டு பாட சொல்லணும்னு சுவாமி கட்டளையிட சேந்தனாரை கூட்டத்திலேருந்து அவருக்கு ஆவேசிச்சு சுவாமி சொன்ன அந்த வாக்கியத்தினாலே அவர் முன்னாடி வந்து நின்று, சிதம்பரத்திற்கு ஒரு குறையும் இருக்கக்கூடாது, அம்பல வெளிக்கு ஒரு குறையும் இல்லாமல் இதெல்லாம் விசேஷமாக நடக்கணும்னு சொல்லி, மன்னுகத்தில்லை வளர்கணம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின்சை மண்டபத்துள்ளே புகுந்து புவனியலாம் விளங்க அண்ணனிட மணவாள் உமைகோமுக்கு அருள் தந்துன்னு சொல்லி பின்னை நெறியளித்த பித்தருக்குன்னு சொல்லி எல்லாம் பாடி பல்லாண்டு பாடுறார். திருப்பல்லாண்டுன்னு சொல்லி இந்த நூல் இது சேந்தனார் பாடி கொடுக்கிறார். அது முழுக்கவே ரொம்ப சிறப்பான பொருளோட ஒரு 13 பாடல்கள் பாடி கொடுத்துருக்கார். ரொம்ப சிறப்பான பொருள்னா அவ்வளவு ரசிக்கிறதுக்கு அதுல விஷயங்களை வைத்து, இப்போ பல்லாண்டு பாடினா இப்போ இந்த இதே நேரில் இதில் நம்ம பேசும்போதே பிறப்பு ஒன்று கிடையாதுன்னு சொல்லிட்டோம், காலத்தை வென்றாச்சின்னு சொன்ன பிறகு பல்லாண்டுன்னு சொல்றது எப்படி பொருந்தி வருது? நீ நல்லா இருன்னு வாழ்த்தணும்னா நீ பல ஆண்டு காலம் இருன்னா காலமே இவருக்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்களேன்னா, அதனால தான் அதுலயே வச்சு சொல்லிடுவார், பல்லாண்டென்னும் பதங்கடந்தானுக்கு பல்லாண்டு கூறுமே. பல்லாண்டென்னும் பதம் கடந்தானுக்கு பல்லாண்டு கூறுமே. ஒரு அடியவனாக இருந்து இந்த சம்பிரதாயத்திற்கு ஒரு கேடும் வரக்கூடாது, எந்த குறையும் இல்லாமல் இது நீடித்திருக்கணும், திருநீற்று சிறப்பு விளங்கணும், தில்லை திருத்தலம் பெருமை பெறணும், அப்பதான் அடியார்கள் சிதம்பரத்துக்கு வர முடியும். சிதம்பரத்துக்கு வந்தா தான் அந்த தரிசனம் பார்க்க முடியும். அந்த தரிசனத்தை பார்த்தா தான் மனசு பக்குவப்படும். அதன் மூலமாகத்தான் திருமுறைகள் தெரியும். அதன் மூலமாகத்தான் திருநீற்று சிறப்பு கிடைக்கும். சைவ நெறி அப்பத்தான் தழைத்தோங்கும். அப்பத்தான் இன்னும் அநேக உயிர்கள் பக்குவம் அடையலாம். இந்த பல்லாண்டு சிவபெருமான் வாழணுங்கிறதுக்காக இல்ல, இந்த சைவ நன்னெறி வாழணும். கலிகாலத்துல இவ்வளவு கொடுமைக்கு நடுவுல சிதம்பர கஷேத்திரத்திற்கோ இங்க நடக்கக்கூடிய பூஜைகளுக்கோ இங்க வழிபாடுகளுக்கோ குறைவிருக்க கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு பாடினார். அந்த பல்லாண்டு தான் இன்னி வரைக்கும் எத்தனையோ இடர்பாடுகளுக்கு நடுவே தில்லையிலே எத்தனை சிரமங்கள் வந்தாலும் அதை தாண்டி நடராஜா ஒரு இடத்துலையும் எந்த திருநாளையும் குறைத்துக் கொள்ளாமல் வருஷந்தோறும் சிறப்புகள் அதிகப்படும்படியாகத்தான் போய், வருஷந்தோறும் வரக்கூடிய அடியார்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டு தான் போய் அந்த திருப்பல்லாண்டு பாடியபடியே சைவ நன்னெறி சிதம்பர கஷேத்திரமும் அங்கே நடக்கக்கூடிய வழிபாடுகள் எல்லாம் பொலிவு பெற்று ஒவ்வொரு காலமும் நடந்து வந்தது எடுத்துக்கொள்ளும்படியாக அவர் பாடி கொடுத்து கடைசியில் அந்தமில் ஆனந்த சேந்தன்னு தனக்கும் அந்தமில் ஆனந்தத்தை சுவாமி கொடுத்ததை சொல்லிவிடுறார். அனந்தமானது அந்த இன்பம், அந்தமில் ஆனந்த சேந்தன்னு தன்னை சொல்லிக்கிறார். இந்த பல்லாண்டு பாடி முடிச்சு கடைசி பாட்டில் சொல்லும் போது நடராஜாவுடைய சிறப்பு இதுதான், முடிவில்லாத இன்பத்தை கொடுப்பார், அந்தமில்லாத கொடுத்துட்டார், அதை அடைந்த சேந்தன்னு தன் பேரையே வைத்தே சொல்லிடுறார். இப்படி அவரை கொண்டு திருப்பல்லாண்டு பாடவித்து அது 9ஆம் திருமுறையிலே திருவிசைப்பான்னு சொல்லக்கூடிய திருமுறையாக தொகுக்கப்பட்டு பஞ்சபுராணம்னு சொல்லி நித்தியமும் எல்லா கோயில்கள்லையும் மடங்கள்லையும் சிவனடியார்கள் வீட்டிலேயும் சிவபூஜை பண்ணினோடனே 5 பாடல்கள் திருமுறையிலேருந்து பாடணும். பஞ்சபுராணம்னு இதுக்கு பேர். முதல் பாட்டு 7 தேவாரத்திலேருந்து இருக்கணும். ஏதான ஒரு பாட்டு மூவர் தேவாரத்திலேருந்து 7 திருமுறைகள்லேருந்து ஏதான ஒன்று எடுத்து பாடணும். மொத்தமாவே அந்த 7க்கு 1 தான். 7 திருமுறைகள்லேருந்து ஏதாவது ஒரு பாட்டு, 10,000 பாட்டுல 1 எடுத்து பாடணும். அது தேவாரத்துக்கு. திருவாசகத்திலேருந்து ஒரு பாடல், 8ஆம் திருமுறையிலேருந்து ஒரு பாடல். அதுக்கு அடுத்தது திருவிசைப்பா திருப்பல்லாண்டுன்னு சொல்லக்கூடிய 9ஆம் திருமுறையிலேருந்து எடுத்து ஒவ்வொரு பாடல். திருவிசைப்பாலேருந்து ஒரு பாடல்,
திருப்பல்லாண்டுலேருந்து ஒரு பாடல், அடுத்தது பெரிய புராணத்துலேருந்து ஒரு பாடல். இப்படி 5 பாடல்கள். இதுல சிறப்பு பார்த்தீங்கன்னா, மூவர் தேவாரத்திலேருந்து மொத்தமே ஒரு பாட்டு. அது பல ஆயிரம் பாடல்கள்ல ஒரு பாடல். அதே மாதிரி இதுலேயும் பல நூறு பாடல்கள்ல ஒன்றா திருவாசகத்திலேருந்து ஒன்று. திருவிசைப்பாவும் இன்னும் பலர் பாடியது தான். ஆமா. ஒரு 8-9 பேர் பாடியிருக்காங்க திருவிசைப்பான்னா, அது மொத்தத்திலேருந்து ஒரு பாட்டு. அது 300 பாடல்கிட்ட ஏதோ வருதுன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து ஒரு பாட்டு. திருப்பல்லாண்டி ஒருத்தர் தான் பாடியிருக்காரு. அதுலேருந்து ஒரே பாட்டு. பெரிய புராணத்திலேருந்து ஒன்று. பெரிய புராணத்திலேயும் பல ஆயிரம் பாட்டு இருக்கு. அதுலேருந்து ஏதாவது ஒன்று தான். ஆனா இது திருப்பல்லாண்டுங்கிறது இவர் ஒருத்தர் தான் பாடியிருக்கார். அந்த 13 பாட்டுல ஒன்று தினமும் பாடியே ஆகணும். எல்லா காலபூசையிலையும் பாடணும்னு அந்த திருப்பல்லாண்டுக்கு ஒரு சிறப்பை கொடுத்து, அது பாடித்தான் மங்களமாக நிறைவு செய்யணுங்கிற அளவிலே வைத்து கொண்டாடுகிறார்கள். இப்படிதான் அந்த அவர் கொடுத்த அந்த களியைத்தான் பெருமான் அவ்வளவு உகந்தான்னா, அவ்வளவு எளிமை. இவ்வளோ பெரிய உற்சவத்துக்கு நீங்க ஒன்றும் பெரிய பெரிய இதெல்லாம் பிரசாதங்கள்லாம் பண்ண வேண்டியதில்லை. ஒரு அரிசி அதை இடிச்சு கிளறி ஒரு களி, அதில் கொஞ்சம் வெல்லத்தை விட்டு ஒரு களியை நிவேத்தியம் பண்ணாலும் போரும்னு அந்த சிறப்பை அன்றைய தினத்துக்கு சுவாமி வைத்திருக்கார். சேந்தனாருடைய நினைப்பை போற்றி அந்த களி பிரசாதத்தை விசேஷமா கொள்றோம். களி மட்டும் சாப்பிட முடியாம அதுக்கு ஏதாவது தொட்டுக்கிறதுக்கு எல்லாம் சேர்த்து வச்சு எல்லாம் அது இந்த காய்கள்லாம் சேர்ப்பது இந்த காலம் இந்த தையை ஒட்டி தானே வருது. இப்போ நீங்க அதே கூட்டு தான் நம்ம பொங்கலுக்கும் பண்ணுவோம். இந்த காலத்துல அந்த காய்கறிகள்லாம் நிறைய கிடைக்கிறதுனால அதையும் சேர்த்து போட்டு ஒரு கூட்டுன்னு வைத்து அதோட சேர்த்து சாப்பிடுறது. சேந்தனார் பக்தி அளவுக்கு நம்ம வரமாட்டோங்கிறது இதுல எல்லாம் தெரியுது. திருவாதிரை பற்றி களி அது சம்பந்தப்பட்ட நாட்டியங்கள் பற்றி ரொம்ப ரொம்ப அற்புதமா ஒரு நாட்டியம் விடாமல் சிவபெருமானோட எல்லா நடனத்தை பற்றியும் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரி.